हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम्। श्री हरये नमः। सद्गुरु महाराज की। श्रीपतिயான भगवान श्री वासुदेवन மாதிரி சகி சமேத பிரேமிக வரத டாக்கூர்ஜி நம்ம குருவாயூரப்பன் நம்ம மேலே நிறைய கிருபை பண்ணியிருக்காங்கிறதுக்கு அத்தாட்சியே இதுதான். பகவான் பண்ணக்கூடிய கிருபையிலேயே உத்தமமான கிருபை என்ன அப்படின்னு மகான்கள் சொல்லும் பொழுது சத்சங்கம்ன்ற கிருபை தானா. இதை ரொம்ப அழகாக துளசிதாசர் சொல்லும் பொழுது சொல்லுவார், சத்சங்கம்னு ஒன்று இல்லைன்னா விவேகம்னே ஒன்று வர முடியாது அப்படின்றார். பினு சத் சங் விவேக் ந ஹோயே ராம கிருபா பின் சுலப ந சோயே. ஒரு சத்சங்கம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்தாதான் நமக்கு விவேகம்னு ஒன்று வருமா. இப்போ சத்சங்கம்னா என்ன, விவேகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமோனோ. அந்த சத்சங்கமும் எப்படி வரும் அப்படின்னா ராமர் கிருபை இல்லைன்னா வராதுன்றார். அப்படி சொல்லணும் இல்லையா? ராம கிருபாபின சுலபுன சோயேன்ற, அதாவது சத்சங்கத்தை ராமர் கிருபை சுலபமாக்கும். ஆனால் ஆற்றுலேருந்து நடந்து இந்த ரூம்குள்ளே நம்ம தான் எஃபர்ட் போடணும். எப்போவுமே மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா நம்ம முயற்சி பகவான் கிருபை இது ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து நடக்கும்பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு முயற்சி, அந்த முயற்சி ஒரு திருவினை ஆக்கும். அந்த ஒரு வெற்றி இந்த முயற்சிக்கு எப்போ வரும்னா நம்ம முயற்சி ப்ளஸ் பகவானுடைய கிருபை. பகவான் கிருபை மட்டும் பண்ணால் போராதே. பகவான் யோகிராம் சுரத்குமார் அதுக்கு ஒரு மாடர்னான ஒரு டேர்ம் சொல்லுவார். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பெரிய மகான், திருவண்ணாமலையில் இருந்தார். அவர் ஒரு முறை சொல்லும் பொழுது, யூ ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் மீ அப்படின்றார். நான் கிருபை பண்ணுறதுக்கு காத்துன்னு இருக்கேன், நீ ஒத்துழைக்கணும் என்னோட. ஒத்துழைக்க மாட்டேன்னு என்ன பண்ணுறது? ஒரு அம்மா இந்த குழந்தைக்கு ஒரு மம்மு நல்லா ஜீரணமாகணுங்கிறதுக்காக பருப்போடு சேர்ந்து குழைய குழைய பிசைஞ்சு வச்சிருக்கா. அது எங்கேயோ ஒரு அலமாரியில் மேலே வைக்காமல் தான் கையில் தான் வச்சுட்டு இருக்கா. அந்த குழந்தையும் தான் இடுப்பில் தான் தூக்கி வச்சுட்டு இருக்கா. குழந்தைய பார்த்து மம்மு சாப்பிட்றா குழந்தைன்னா அந்த குழந்தை வாயை திறக்காம மும்முன்னா என்ன பண்ண முடியும்? இவ்வளோ தூரம் அம்மா குழஞ்சி எடுத்துன்னு வரக்கூடிய மம்முவை அந்த குழந்தை கோஆப்ரேட் பண்ணி வாயை திறந்தாதானே ஊட்ட முடியும். அதனால இங்க துளசிதாசர் கோஸ்வாமி சொல்றார், ராம கிருபாபின சுலபன சோயே. இந்த ராம கிருபை என்ன பண்ணும்னா உங்க ஆத்துக்கோ உங்களோட இமெயிலுக்கோ இந்த பத்திரிகையை அனுப்பும். இங்க பாகவதம் நடக்கிறது எல்லாரும் வந்துருங்கோன்ற அறிவிக்கையை விடும். உங்களுக்கு வேற ஏதாவது உபதிரவம் இருந்தா அதையும் களைஞ்சி விட்டுடும். இதெல்லாம் மீறி வரணும் அப்படின்னு அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறத பகவான் எக்ஸ்பெக்ட் பண்றான் நம்ம கிட்டே. ஒரு சின்ன ஒத்துழைப்பு. அந்த ஒத்துழைப்புக்காகத்தான் துளசிதாசர் ஒரு வார்த்தையும் அப்படி மணியா போடுவார். எந்த மகானும் அப்படித்தானே. அதனால ராமர் கிருபை சத்சங்கத்தை சுலபமாக்கி கொடுக்கும் அப்படின்றார். அந்த சத்சங்கம் இருந்தால்தான் நமக்கு விவேகம்னு ஏற்படும். விவேகம்ங்கிறதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு நீங்க கேட்டெல்லாம் ஆச்சரியப்படுவேன். ஏன்னா அந்த மொழிபெயர்ப்பை இப்போ புழக்கத்தில் தலைகீழா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையான விவேகத்துடைய தமிழ் மொழிபெயர்ப்பு பகுத்தறிவுன்னு அர்த்தம். உண்மையான சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம தான் பகுத்தறிவாளர்கள். ஏன்னா சத்சங்கத்துடைய ஒரு பிரைமரி அப்ஜெக்டிவே விவேகம் தான். பகுத்தறிவு அப்படின்னா விவேச்சனம்ன்ற ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை. எது சரி எது தவறு, எது எனக்கு நல்லது எது சுகமா இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு கரெக்டான டெசிஷன் எடுத்துக்கிறதுக்கான ஒரு தைரியத்தையும் ஒரு திடத்தையும் கொடுக்கறதுக்கு தான் விவேகம்னு பேர். இதை ரொம்ப அழகா உபநிஷத்துல சொல்லும் பொழுது இதையே துருவ சரித்திரத்தில் அழகா காட்டுவா. அதெல்லாம் போக போக பார்ப்போம். இங்க உபநிஷத்துல சொல்லும் போது கட்டோபநிஷத்துல சொல்றது, ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே 2 சாய்ஸ் இருக்கும். என்ன 2 சாய்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்ரேயஸ்ன்னு ஒன்று, பிரேயஸ்ன்னு ஒன்று. ஸ்ரேயஸ்னா எது நம்மளுடைய லாங் டேர்முக்கு நல்லதோ, நமக்கு ஒரு தொலைவு தூரம் வரைக்கும் எது நமக்கு நல்லதை கொடுக்குமோ ஃபியூச்சர்ல, அதை ஸ்ரேயஸ்ன்னு பேரு. உண்மையா ஸ்ரேயஸ்னா மோட்சம் தான் பேரு. இப்போ நீங்க வேதாந்தியை பார்த்து ஸ்ரேயஸ்ன்ற வார்த்தை சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணுவானா, மோட்சம் தான் அர்த்தம் பண்ணுவா. ஆனா நமக்கு புரிகிற மாதிரி அதை கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்மை கொஞ்சம் இறக்கி சொல்றேன் உங்களுக்கு. எது நமக்கு நல்லதோ அது ஸ்ரேயஸ், எது நமக்கு பிரியமா இருக்கோ அது பிரேயஸ்ன்னு பேரு. அதாவது இந்திரிய பிரீத்திக்கு எதெல்லாம் ஒரு விஷயம் ஆகுமோ அதுக்கு பிரேயஸ்ன்னு பேரு. எது உண்மையா நம்மள ஆத்ம லாபத்துக்கு எது நல்லதோ அதுக்கு ஸ்ரேயஸ்ன்னு பேரு. அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் பொதுவாக அந்த டீன்னு சொல்கிறோம் இல்லையா, டிஇஏ,
அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டைம், எனர்ஜி, அட்டென்ஷன். இந்த மூணுமே ரொம்ப லிமிட்டெட் நமக்கு இல்லையா? என்னன்னா நமக்கு காலம் லிமிட்டெட், நம்மளுடைய எனர்ஜின்னு சொல்லக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய சக்தி, மனோபலமோ இல்லைன்னா சரீர பலமோ புத்திர் பலமோ இதெல்லாம் லிமிட்டடாக இருக்கு. ஆத்ம பலம் ஒண்டி தான் லிமிட் இல்லாதது. அதே மாதிரி அட்டென்ஷன்னா கவனம். இந்த மூணுமே லிமிட்டாக இருக்கிறதுனால இந்த ஒரு ஸ்ரேயஸும் இருக்கட்டும் பிரேயஸும் இருக்கட்டும் நம்மளால சொல்ல முடியாது. காலேன அல்பாயுஷ சப்யா கலாவஸ்மின் யுகே ஜனாஹா கலோ. இந்த கலியுகத்தில் எல்லாருக்கும் அல்ப ஆயுசு தானே. அல்ப ஆயுசுன்னா 100 அல்பன்றார் அவர். ஏன்னா ஒரு காலத்தில் எல்லாம் 60,000, 10,000, 11,000ன்னா அதை நம்புறதுக்கு கூட சக்தி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம. அப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒரு 100 வருஷம் போராதுன்றார். அந்த 100 வருஷத்துக்குள்ள அந்த ஒரு கஷ்டமான ஒரு பாதையில் போகணும். டைம் இஸ் வெரி லிமிட்டெட். அதனால நம்ம டைமை வேஸ்ட் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சாரமான விஷயத்த சொல்லுங்க. ஏன் ஆத்மா சுப்ரசீதத்தின்னு கேட்குறார். பாகவதமே அப்படி தான் ஆரம்பிக்கிறது. அதனால டைம் லிமிட்டடாக இருக்குது, நம்ம எனர்ஜி ரொம்ப லிமிட்டடாக இருக்குது, அதுக்கப்புறம் அட்டென்ஷன் கவனம் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. இந்த மூணையும் லிமிட்டடாக இருக்கும் பொழுது இங்கே பகவான் ஸ்ரேயஸான விஷயத்தை சத்சங்கத்தில் காட்டுறான், பிரேயஸான விஷயம் வெளில போனால் எல்லாமே காட்டும் உங்களுக்கு. அப்படி இது ரெண்டும் இருக்கும் பொழுது நம்ம சத்சங்கத்தில் வரும் பொழுது தான் என்ன மாதிரி சாய்ஸ் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு புத்தியும் வரும், அதற்கான சக்தியும் பலமும் நமக்கு வரும். எல்லாருக்கும் எது கரெக்டுன்னு தெரியும், நாலேஜ் எல்லாருக்கும் இருக்கே. இது நல்லதுன்னு நமக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? கோபப்படக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அன்பா இருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரோடையும் பாசமா இருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும், பகவான் தான் கத்தின்னு எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சா போறலையே, அந்த அன்பா இருக்கணும்னு தெரிஞ்சும் அன்பா இருக்கிறதுக்கான சக்தி நம்ம கிட்ட இல்லையா? சக்தி கிளாசம்ன்றார் இல்லையா? அப்போ சத்சங்கத்துக்கு வந்தா விவேகம்ங்கிறது விவேச்சனம் பகுத்த அறிவு மட்டும் இல்லை, அது அதோட நிற்காது. அந்த அறிவு வழியா நம்மளை செலுத்தக்கூடிய மனோபலத்தையும் தரக்கூடியது சத்சங்கம். அதனால ராமருடைய கிருப்பை நம்ம மேல வந்துடுத்து. ஏன்னா நம்மலாம் சத்சங்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த சத்சங்கமும் பாகவத சத்சங்கமா இருக்கிறது பரம பாக்கியம். ஏன்னா கலிக்குன்னே வரக்கூடிய கிருஷ்ணாவதாரம் எதுன்னா பாகவதம் தான். அதனால தான் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களாமும் அழகா சொன்னேன், ஸ்ரீமத் பாகவத் ஆக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி என்ன ஒரு வார்த்தை போட்டிருக்காரு மகாத்மியத்தில். பிரத்யக்ஷமா கிருஷ்ணஸ்வரூபத்தை பிரத்யக்ஷலாம் கிடையாது, அது சாட்சாத் அபரோக்ஷம்னு வேதம் சொல்றது. அதே புரிய மாட்டேங்கிறது, அதே நமக்கு பரோட்சமா இருக்கு. ஆனா பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகினா பாகவதம் இருக்கு பத்தியலா, கையால தொட முடியுமா? புதுசா பாகவதம் புக் வாங்கி ஒருத்தர் வாங்கினான், நம்ம மதுரம் ஸ்டோர்ஸ் இருக்கணும், வாங்கிட்டு முதல்ல என்ன பண்ணான்னா அப்படின்னா அந்த புது புக்கோட ஸ்மெல் அவளை பிடிச்சிருக்கான் அவளுக்கு. ஸோ பாகவத்தை நுகர கூட முடியாது இல்லையா? அந்த பாகவத்தை படிக்க படிக்க உச்சி கொட்டு நீங்களாம் படித்ததை பார்த்தேன், 6 சாப்டர் படித்தேன் இன்னைக்கு. அதை டேஸ்ட் பண்ண முடியறது. அதனால தான் பாகவத அமிர்தம்ன்றோம், அதை ரசிக்க முடியறது. ரசம்னாலே டேஸ்ட் தானே. அந்த பாகவதத்தை அந்த அக்ஷரங்களை கண்ணால் பார்க்க முடியறது, அதை வாக்கால சொல்ல முடியறது. இருக்கக்கூடிய 5 இந்திரியங்களாலையும் பாகவதத்தோட உறவாட முடியறதுனால பிரதி அக்ஷம் பிரத்யக்ஷம். அக்ஷம்னாலே இந்திரியம் புலன்னு அர்த்தம். 5 இந்திரியங்கள்னாலையும் கூட ஒரு வினையும் சொல்லக்கூடிய கர்மேந்திரியமான வாக்குன்ற இந்திரியத்தினால கூட பாகவதத்தை தொட முடியறது, அதோட உறவாட முடியறதுன்னா அந்த கிருஷ்ணன் பெரிய கிருஷ்ணன் தானே. அப்படிப்பட்ட பிரத்யக்ஷ கிருஷ்ணமேவகின்னு சொல்லக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சாட்சாத்தா இருக்கக்கூடிய பாகவத்தை நம்ம கையில தவழறது, அந்த பாகவத்தோட அக்ஷரங்கள்லாம் நம்ம வாக்கு சொல்றதுன்னா இன்னும் ஒரு பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பகவான் நமக்கு கொடுத்துருக்கான். அந்த பாகவதம் ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம பாகவத மகாத்மியம் ஒரு மாதிரி ஆரம்பிக்கிறது, அதோட சாரமாக தான் இருக்கு. பாகவத்தோட முதல் ஸ்லோக சாரமாக தான் பாகவத மகாத்மிய ஸ்லோகமும் இருக்கு. பாகவத மகாத்மியம் 3-3-3-3ங்கிறது. ஸோ பொதுவாக எல்லாம் 3-3-3 பாகவதம் 3-3-3ங்கிறது. சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்யாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹா. 4 3 காட்டுறது முதல் ஸ்லோகம். சச்சித் ஆனந்தம்ங்கிறது பகவானுடைய ஸ்வரூபம். அது என்ன மாதிரியான ஒரு காரியங்கள், அவனுக்கு விசேஷனம் என்னன்னா உலகத்தை அவன் படைத்து காத்து அழிப்பவன். அங்க 3 வந்துதான் முத்தொழில். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? தாபத்ரய விநாசாய. 3 விதமான தாபங்கள்லாம் நம்மளுக்கு போகுமா பாகவதம் கையில வந்தாலே. என்ன 3 விதமான தாபம் அப்படின்னா, எப்போ நம்ம பொதுவாக சத்சங்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி அனுபவிச்ச 3 தாபங்கள் தான். என்னன்னா ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு 3 வகையான தாபங்கள். தாபம்னா நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம தப்பிக்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.
நம்ம தப்ப முடியாத ஒரு விஷயம். என்னன்னா முதல்ல ஆதி பௌத்திகம் அப்படின்னா பிற உயிரினங்கள்னால நமக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டம். பிற உயிரினங்கள் நீட் நாட் பி ஹியூமன்ஸ் அலோன். வேற ஏதோ மனுஷால்னால மட்டும் இல்லை, ஒரு பூச்சினால, ஒரு மைக்ரோபோ, ஒரு பாக்டீரியா, ஒரு வைரஸ்லேருந்து ஆரம்பித்து நம்ம பக்கத்தாத்து மாமா வரைக்கும் நமக்கு அவனால வரக்கூடிய ஒரு உபத்திரங்கள் வந்ததுன்னா அதுக்கு ஆதி பௌத்திகம்னு பேர். எனிதிங் விச் இஸ் லிவிங் பீயிங் நமக்கு ஒரு கஷ்டம் கொடுத்ததுன்னா அது ஆதி பௌத்திகம்னு பேர். அது ஒரு வகையான தாப்பம். ரெண்டாவது தாப்பம் ஆதி தெய்வீக தாப்பம். அப்பப்போ ஃப்ளட்டு வருது, அப்பப்போ ட்ராட் வருது, அப்பப்போ பூகம்பம் வருது. இப்போ பாவம் ஒரு இடத்துல ஒரேடியாக அக்னி பகவான் நகரமாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கார், கஷ்டப்படுறா, தப்பிக்கிறாவா. அப்படி இருக்கக்கூடிய ஆதி தெய்வீகம், ஃபோர்ஸ் டி மெஜூர் அப்படின்றோமே, நேச்சுரல் காசஸ்னால வரக்கூடிய ஒரு கஷ்டங்களுக்கு ஆதி தெய்வீகம். மூணாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு தாப்பம் இருக்குது, யாருமே ஒத்துக்க மாட்டோம் நம்ம. என்னென்னா அத்தியாத்மிக தாப்பம்னு பேர். நம்ம மனசே அனாவசியமாக ஒரு கவலையை கிளப்பி விட்டுருக்கோம் இல்லையா? சில பேர் கவலைப்பட்டு என்ன ஆயிடுத்த வாழ்க்குன்னா, ஒரு நாள் கவலை இல்லைன்னு கவலையாக இருக்க வாழ்க்கை. ஏன் அவ்வளோ கவலையாக இருக்கலாம், இன்னைக்கு என்னமோ தெரியல, கவலைப்படுறதுக்கு வேற எதுவும் இல்லைன்னு கவலையாக இருக்கு. ஏன்னா பழக்கப்படுறது மனசு. நம்ம மனசே நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது. அது ஆத்தியாத்மிகம்னு பேர். முதல்ல எடுத்த உடனே பாகவதம் பாருங்கோ, ஒரு அம்மா ரோச்சனார்த்தா பலஸ்ருதின்னு சொல்கிற மாதிரி முதல்ல அம்மா என்ன பண்ணுவான்னா, குழந்தைய ஏதான்னு ஒன்று கொடுத்து தான் நல்ல காரியம் பண்ண வைப்பா. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, வி ஸ்டார்ட் பிகமிங் குட் பை டூயிங் குட் திங்ஸ் ஃபார் அ ராங் ரீசன். தென் வி ஸ்டார்ட் டூயிங் குட் திங்ஸ் ஃபார் த ரைட் ரீசன். தென் வி பிகம் குட். அதாவது சரியான விஷயங்களை தவறான காரணங்களுக்காக செய்ய ஆரம்பிக்கிறோம். சரியான விஷயங்களை சரியான காரணத்துக்காக அப்புறம் கொஞ்சம் மெச்சூர் ஆன உடனே, கொஞ்சம் முதிர்வு வந்த உடனே செய்வோம். அதுக்கப்புறம் நாமளே சரியாக போயிடுவோம், பர்ஃபெக்ட் ஆகிடுவோம். இதுக்கு உதாரணம் என்னன்னா, ஒரு குழந்தை அது ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஹோம்ஒர்க் பண்ணால் அதுக்கு தானே லாபம். அது ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா வாழ்க்கை முழுக்க புத்துவாக தானே இருக்கும். அதனால அவன் அம்மா என்ன சொல்லணும், ஹோம்ஒர்க் பண்ணிட்டா குழந்தை, நீ பண்ணலைன்னா ஃபியூச்சர் ரொம்ப ப்ளீக் உனக்குலாம் சொன்னால் ரெண்டாம் கிளாஸ் குழந்தைக்கு என்ன புரியும்? நீ ஹோம்ஒர்க் பண்ணேன்னா அம்மா உனக்கு அக்கார வடசல் பண்ணி கொடுப்பா, எழுதாது பிட்சா பண்ணி தருவா, எழுதி போட்டு. நம்ம குழந்தைகள் அப்படி இல்லை, வெளியூர் குழந்தைகள் பற்றி பேசின்னு இருக்கு. அதுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அம்மா பண்ணி தரேன்னு சொன்னால் உடனே குழந்தை கேட்கும். இப்போ அந்த அக்கார வடசல்னா சக்கரை பொங்கல்னு பேர், ஒரு பரிபாஷை. அது அந்த சக்கரை பொங்கலுக்காக குழந்தை ஹோம்ஒர்க் பண்ணுறது. ஆனால் அந்த அம்மா என்ன நினைக்கிறா, எப்படியோ நீ சரியான விஷயத்த ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ண ஆரம்பி. அப்படி பண்ண ஆரம்பிச்சேன்னா நீ ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரும் பொழுது, அம்மா நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன் எங்கே ஸ்வீட்டுன்னு கேட்டால், குழந்தை நீ ஒன்றும் 2ஆம் கிளாஸில் இல்லை, நீ ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணாதான் டீச்சர் நாளைக்கு சொல்லக்கூடிய விஷயம் புரியும், அதுக்காக பண்ணு. இப்போது அந்த அம்மா ஷீ இஸ் மேக்கிங் த சைல்ட் டூ த ரைட் திங் ஃபார் த ரைட் ரீசன். இந்த அம்மா சரியான விஷயத்த சரியான காரணத்துக்காக பண்ண கற்றுக் கொடுக்குறா இல்லையா? ஆனால் முதல்ல அம்மா என்ன பண்ணுவான்னா, ஏதோ ஒன்று ஆசை காட்டி, கேரட் ஸ்டிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆசையை காட்டியோ மிரட்டியோ குழந்தைய ஒரு கரெக்டான விஷயத்த பண்ண வைக்கிற மாதிரி பாகவதம் மகாத்மியம் முதல்ல எடுத்த உடனே சொல்றது தாபத்ரய விநாசாய. இது ஆமாம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சுவாமி, எனக்கு பக்கத்தாத்துல கஷ்டம், எதிராத்துல கஷ்டம், எங்கள் அந்தந்த ஜந்துக்கள்னால கஷ்டம், ஒரே எனக்கு சம்மர் ஆச்சுன்னா ஒரே அலர்ஜி வருது, இப்படியெல்லாம் சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய கஷ்டத்துக்குடைய காரணம் வெளில இருக்குது. இங்கே பாகவதம் என்ன சொல்கிறது, உனக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் நான் போக்குறேன்னு சொன்னதுனால ஆசையாக இதுதான் நானும் தேடின்னு இருக்கேன்னு உள்ளே போவேடணும். போய் முடித்த உடனே கடன்னு பாகவதம் உள்ளே வந்தால் மாட்டின்றது தான், அதுக்கப்புறம் வெளில போக முடியுமோ? பொதுவாக பகவான் ராஜகோபாலனாக இருக்கட்டும், பல திவ்யதேச பெருமாளாக இருக்கட்டும், இடுப்பில் ஒரு சாவி கொத்து வச்சுட்டு இருக்கானா. அது நம்ம குருநாதர் அழகாக சொல்லுவார், என்ன சாவி கொத்துன்னா இந்த ரூமோட சாவி கொத்து. அப்படின்னா சத்சங்கத்துடைய சாவி கொத்து அவன் வச்சுட்டு இருக்கான். யாரை உள்ள உடருதுன்னு பார்த்து தான் உள்ள விடுவானா. ஏன்னா யாருன்னு ஒத்தர் போகிறோம், ஒரு மந்தரை போகிறோம் இல்லையா, ஒரு கூனி போகிறோம், அயோத்தியே தலைகீழாக மாறி போயிடுத்து பாருங்க. சத்சங்கத்தில் யார் உள்ள விடணும்னு பகவான் பார்த்து தான் உள்ள விடுவான். அப்படி உள்ள விட்ட உடனே அப்போ சத்சங்க சாவி சத்சங்கத்தில் தானே இருக்கணும். உள்ளே வந்தவாளை வெளில போகாமல் பார்த்துக்கிறதுக்காக சாவியை பூட்டின்னு தான் இடுப்பில் திருப்பி வச்சுக்கிறாங்க. உள்ளே வந்தால் வெளில போக முடியுமா? பொதுவாக எல்லாரும் சொல்லுவா வைகுண்டமோ மோட்சம் தான் போனால் திரும்பி வர முடியாதுன்னு. சத்சங்கம் அப்படி தான், நல்ல வேலை பகவானுடைய கிருப்பையினால் சத்சங்கத்துக்குள்ளே போனால் வர முடியாது. உள்ளே வந்துட்டோம், பாகவதம் பிடிச்சி போயிடுத்து. பாகவதத்தை நமக்கு பிடிக்கல, பாகவதத்துக்கு நம்மளை பிடிச்சிருத்து. கிருஷ்ண பிரியம்
சகல கல்மஷநாசனஞ்ச முக்தியேக ஹேதுமிவ பக்தி விலாசகாரி. அதுக்கு நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய ஒரு விளக்கம் என்னன்னா, கிருஷ்ண பிரியம்னா பாகவதம் படித்தா கிருஷ்ணனுக்கு பிடிக்கும். அது உள்ளே வரும்பொழுது, உள்ளே வந்தவுடனே என்ன ரியலைசேஷன், நமக்கு என்ன புரியும்னா, கிருஷ்ணனுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளை பிடிச்சி போயிடுத்து, அதனால கையில் பாகவதத்தை தள்ளிவிட்டான் பாரு குருவாயிரப்பன்னு புரியுமா. அதனால கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷ நாசனஞ்ச, போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கல்மஷங்கள்லாம் போயிடும். அதுக்கப்புறம் முக்திங்கிறது கிடச்சுருத்துன்னு எல்லாருக்கும் ஒரு அசூரன்ஸ். உங்களுக்குலாம் எதாவது டவுட் இருக்கா, நம்ம மோட்சம் போவோமா மாட்டோமான்னு? எங்களை கேட்டால் எங்களுக்கெல்லாம் டவுட்டே கிடையாது. நாளைக்கு என்ன ஆனாலும் சரி, எங்கள் குருநாதர் எங்களை கைவிட மாட்டார்னு எல்லாரையும் கேளுங்க, எல்லாரும் சொல்லுவார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குருநாதர், அப்படிப்பட்ட ஒரு சத்சங்கம். அதனால முக்தியேக ஹேதும் அப்படின்ட்டார். இது ரொம்ப அழகான விஷயம். இதை ஒரு சின்ன கதை மூலம் சொல்கிறேன். ஒரு ஊரில் நான் போயிருந்தேன். இதெல்லாம் நான் வாழ்க்கையே, இது பாருங்க, பாகவத தர்மான் சிக்ஷான்னு குரு ஆத்ம தெய்வத்தான்னு பாகவதம் சொல்லும்போது, குரு என்ன பண்ணுவார்னா பாகவத தர்மத்தை ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜில் தான் கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நீங்கள் நினச்சி பாருங்க, நீங்கள்லாம் பாகவதால் தான், எல்லாம் நிறையா பாகவதம் படிக்கிறதுனால அங்கங்கே இழுக்கிறேன். இப்போது அந்த 24 குரு இருக்கா இல்லையா, அதில் பிங்களான்னு ஒரு குரு, உங்களுக்கு யாரும் தெரியும் பிங்களா யாருன்னு, அதை ஒரு குருவாக எழுதலாமான்னா பாகவதம் அப்படி ஒரு புரட்சி பண்ணோம். வேறு எங்கேயும் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. யாரோ ஒரு பொண்ணு பார்க்க வந்தாலும் ஒரு பொண்ணு, என்ன அந்த பொண்ணு என்ன கையில் நல்ல ஜெலு ஜெலுன்னு வளைய வச்சுருந்தா, பொண்ணு பார்க்குறவாள்லாம் வெளில வந்து உட்காந்துட்டு இருக்கா. இந்த திண்ணையில் தத்தாத்திரேயர் உட்காந்துட்டு இருக்கார். என்ன இதெல்லாம் நடக்கிறது, இது ஏகாதசி ஸ்கந்தத்தில் வருது. இந்த தத்தாத்திரேயர் எப்படிப்பட்ட ஒரு ஜீவன் முக்தர், எப்படிப்பட்ட ஒரு அவதார புருஷர், சாட்சாத் சிவ விஷ்ணு பிரம்மா ரூபம். அவர் வெளில உட்காந்துருக்கார், உள்ளே நடக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கார் உட்காந்துட்டு. மகான்களை புரிஞ்சிக்க முடியுமா? இந்த இவாள்லாம் வெளில உட்காந்துருக்கா, சொஜ்ஜி பஜ்ஜி எல்லாம் கொடுக்கணும் இல்லையா, ஆற்றுல யாருமே இல்லையா. இந்த பெண்குட்டி என்ன பண்ணிட்டு உள்ளே ஓடித்து, உள்ளே ஓடியே தான் பஜ்ஜி கிஜின்னா அரைக்கணும் குத்தணும்லாம் பண்ணும் இல்லையா. அப்போது அவள் குத்தும் பொழுது, அந்த மாவை இடிக்கும் பொழுது சல் 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 சல்னு இந்த வளையல்லாம் ஆடுறது. உடனே அவன் நினச்சா, இந்த வளையல் ஆடுற சத்தம் கேட்டதுன்னா இவன் என்ன நினைப்பான், ஆற்றுல வேலைக்காரியே இல்லை போல இருக்கு, இவ தான் எல்லாம் பண்ணணும் போல இருக்குன்னு ஒரு வேலை இந்த வரன் தட்டி போயிடுமேன்னு அவளுக்கு ஒரு பயம். அதனால சவுண்டை கம்மி பண்ணணும்னு ஒரு வளையாக கைக்கினாலாம். கடைசியாக இந்த கையில் ஒரு வலை, அந்த கையில் ஒரு வலை தான் இருந்தது. அதை வச்சு அடிக்கும்பொழுது அப்பப்போ இந்த 2 வேலை அடித்த உடனே கடைசி எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரே ஒரு வலை வைக்கும்போது சவுண்டே வரல. இதை இவர் திண்ணையில் உட்காந்து அத்தனையும் பார்த்துருக்காரு பாருங்க. அதுதான் ஆச்சரியம். தத்தாத்திரேயர் அத்தனையும் பார்த்துட்டு, இதுலேருந்து எனக்கு ஒன்று நான் கற்றுண்டேன் அப்படின்றார். என்ன கற்றுண்டேன்னா, 2 பேர் ஒரு இடத்துல இருந்தால் கூட சல சல சலன்னு அனாவசியமாக நம்ம டைமு, நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய அட்டென்ஷன் சிதறும். தனியாக இருந்தால் தான் தியானத்தை பழக முடியும்னு அவர் கன்க்ளூஷனுக்கு வராருங்க. அதனால எதுக்கு இதை எடுத்தேன்னா, பிரசங்காத்து டீச்சர் இருக்கார் இல்லையா, குருங்கிறவர் ட்ரெடிஷ்னலாகவும் சொல்லி தருவார், பாரம்பரியமாகவும் சொல்லி தருவார், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட் மூலமாகவும் பேசுவார். நமக்கு அந்த பக்குவம் இருக்கணும் குருநாதர் பேசுகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா. அதை தான் பாகவதம் காட்டுறது. 24 குருனா 24 இஸ் சாம்பிள் ஃபார் எவ்ரி திங். நம்ம சிவபக்தாலாம் அஷ்டமூர்த்தின்னு சொல்லுவா இல்லையா. 24 குருவை நீங்கள் பிரித்து பாருங்கோ, அதில் 5 பூதங்கள் அடங்கிடுமா, அதுக்கப்புறம் இந்த சூரியன் சந்திரன் 2 காலத்தை காட்டக்கூடிய 2 கோள்கள் அடங்கிடுமா, அப்புறம் எல்லா ஜீவன்களும் அடங்கிடும். இதுதான் அஷ்டமூர்த்தின்னு சொல்லுவாள். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலையும் ஆதிசங்கர பகவத்பாதால் பாடுறார் அஷ்டமூர்த்தின்றார். அஷ்டமூர்த்தினா என்னன்னா, இந்த பூமி ஒன் ஆஃப் த எலிமெண்ட்ஸ், பஞ்சபூதங்களில் கடைசியாக வரக்கூடிய பூதம், அதுக்கப்புறம் தீர்த்தம் ஜலம், அதுக்கப்புறம் காற்று, அதுக்கப்புறம் அக்னி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆகாசம். ஆர்டர் மாற்றி சொல்கிறேன், முதல்ல அக்னி வரும், அப்புறம் காற்று, அப்புறம் ஆகாசம். இது 5 பூதங்கள்லேருந்து கற்றுக்கிறார் அவர். சூரியன்கிட்டேருந்து ஏதோ கற்றுக்கிறார், சந்திரன்கிட்டேருந்து ஒன்று கற்றுக்கிறார். கடைசியாக எல்லா ஜீவன்கள், ஒரு வியாதன் கிட்ட, ஒரு ஹண்டர் கிட்ட, ஒரு வேடுவன் கிட்ட ஒன்று கற்றுக்கிறார். ஒரு சின்ன பொண்ணு, பெண் பார்க்க வரக்கூடிய ஒரு பொண்ணுகிட்டேருந்து ஒன்று கற்றுக்கிறார். பிங்களான ஒரு தாசிக்கிட்டேருந்து ஒன்று கற்றுக்கிறார். ஸோ த ஹோல் வேர்ல்ட் is Radharani's Rupam. It is constantly teaching us lessons. We should be alert to learn them. அதுக்கப்புறம் யாரையும் பழி சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால ஒரு முறை எதுக்காக சொன்னேன்னா, பாகவத சத்சங்கத்துக்குள்ளே வந்துட்டோன்னா யாருக்கும் மோட்சம் நம்பர் 1 ப்ராப்ளம் கிடையாது. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி சந்திக்கிறது தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போமே தவிர, மோட்சம்லாம் அஷ்யூர்ட் தான் நமக்கு. மோட்சத்வாரம் உபாவிர்தான். இப்போது ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் ஒரு வெளிநாட்டு புஸ்தகத்தை வாங்குறதுக்கு அந்த குழந்தை போச்சு. ஏதோ ஒரு கடைக்கு போய் வாங்க போகிறோம். முதல்ல அப்போ தான் ரிலீஸ். என்ன புஸ்தகம்னா, ஹரி பட்டர்னு 7 புஸ்தகம் வந்தது. தெரியுமா உங்களுக்கு? ஹாரி பாட்டர்னு பேர் அதுக்கு ஆங்கிலத்தில்.
அந்த ஹரிபட்டருடைய 7வது சப்தாகம் அதுவும். அது அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு மகா யஜ்ஞம். அவளுக்கு 7 வால்யூம். அது உங்கள் பேரன் பேத்தியோட நிறையா பேசணும் நீங்கள், இதெல்லாம் தெரிலன்னா. ஏன்னா நம்ம கிருஷ்ணர் கதை சொல்லணும்னா அவள் என்ன கதை படிக்கிறான்னு தெரிஞ்சாதான் இது 2-way ஸ்ட்ரீட் ஆகிடுது. இப்போ நீங்கள் அவள் என்ன பண்ணுறாங்கிறத புரிஞ்சுட்டா அவள் நம்ம என்ன பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவா. அதனாலேயே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. அதனால 7 வால்யூம் ஹரி பாட்டர் படிக்கணும்னு சொல்ல வரலண்ணா. அது வாங்க போனால் 7வது வால்யூம் பெரிய கியூன்னு இருந்து நீங்களும் வரையலான்னு கேட்டால் சரி நானும் வரேன்னு போனால் அந்த குழந்தைக்கு 7வது ஒரே ஆங்ஸைட்டி வந்துடுது. 7வது வால்யூம் வர போகிறது, நான் என் ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி படிக்கணும்னு எல்லாம் க்யூவில் நின்று அடித்து பிடிச்சி அந்த புஸ்தகத்தை வாங்கி காரில் நான் முன்னாடி உட்காந்தேன், அது பின்னாடி உட்காந்தது நரசிம்ம அவதாரி எடுத்தது. அப்படி கிழிச்சது, புக்கை படப்படப்படன்னு படிக்க ஆரம்பிச்சிருது. நான் நினச்சேன் இது ஒரு லெசன் எனக்கு. நமக்கு பாகவதம் படிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஊகை இருந்தால் எங்கேயோ போயிருப்போமே நம்ம. இப்படி தான் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஏன் இது படித்து என்ன புருஷார்த்தம்னு கேட்காதீங்க, பிடிச்சிருக்கு படிக்கிறேங்கிறா. அது ஒரு லெசன் சொல்லுவார் குருநாத். நீ ஏன் பாகவதம் படிக்கிற, நீ ஏன் சுந்தரகாண்டம் படிக்கிறேன், பிடிச்சிருக்கு படிக்கிறேன், முடிஞ்சது கதை. அதுதான் உண்மையான பக்தி. அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டோன்னா அது நிர்ஹேத்துக்கமான பக்தி கிடையாது. படிக்க ஆரம்பிச்சிருது. உடனே அப்படி ஓரக்கண்ணால் பார்த்தா 10 நிமிஷத்தில் 400 பேஜில் கடைசி 10 பேஜ் படிச்சுட்டு இருக்கு. தூக்கி வரி போட்டுது, என்ன நீ சூப்பர் ரீடிங்லாம் பண்ணுறியேன்னு. அவள் சொன்னா ஃபுல் புக்கெல்லாம் படிக்கலை, கடைசி சாப்டர் மட்டும் படிக்கிறேன். ஏன்னா இந்த ஹரிபட்டர் உயிரோட இருப்பாரா மாட்டாரான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்ட அப்புறம் முதல்லேருந்து படித்தா நல்ல மஜாவாக இருக்கும்னா. உடனே தூக்கி வாரி போட்டது. குருநாதரை பார்த்த உடனேயே நம்ம வாழ்க்கைன்ற புத்தகத்தில் கடைசி சாப்டர் ஏற்கனவே நிர்ணயமாகப்பட்டது. எல்லாரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட தான் போக போகிறோம். அதில் எந்த டவுட்டும், உண்மையாக சொல்கிறேன், ஒரு எல்லளவு டவுட்டும் யாருக்கும் கிடையாது நம்ம சத்சங்கத்தில். ஆனால் அந்த கடைசி சாப்டர் தெரிஞ்சாலும் கதை ஓடணுமோனோ. கதையில் கொஞ்சம் மேடு பள்ளம் இருந்தால் தானே நல்லா இருக்கும், ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தானே கதை நல்லா இருக்கும். அதனால கதையில் சில டென்ஸ் மொமெண்ட்ஸ் இருக்கும், சில கஷ்டமான மொமெண்ட் இருக்கும், வருத்தமான மொமெண்ட் இருக்கும். ஆனால் அடி மனதில் ஹரிபட்டர் வாழ போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இது படிக்கும் பொழுது அதை ஒன்றும் என்ஜாய் பண்ண முடியாது. சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும், வருத்தத்தை கூட என்ஜாய் பண்ண முடியாது, திகில கூட என்ஜாய் பண்ண முடியாது, கிரைசிஸை கூட என்ஜாய் பண்ண முடியாதுன்னா அதுக்கு ஆழ் மனதில் எனக்கு இதுதான் கடைசி ஜென்மா, என் பிராரப்தம் முடிஞ்ச உடனே நேராக நான் கிருஷ்ண சரணத்துக்கு தான் போக போகிறேன், குருநாதன் நிச்சயமாக என்னை கைப்பிடித்து அவனிடம் சேர்ப்பான்ற ஒரு கன்விக்ஷன் மட்டும் இல்லை, ட்ரஸ்ட்டு. 3 வார்த்தை இருக்குது. பிலீஃப்னு ஒன்று இருக்குது, ஃபெய்த்துன்னு ஒன்று இருக்குது, ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. பிலீஃபில் டவுட் இருக்கும், ட்ரஸ்ட்டில் கூட கொஞ்சம் டவுட் இருக்கும், ஃபெய்த்தில் கூட கொஞ்சம் டவுட் இருக்கலாம். ட்ரஸ்ட்டில் டவுட்டே கிடையாது. நாளை கார்த்தால சூரியோதயம் ஆகுமா, சிச்சோ ஆகுமா, இப்படிலாம் டவுட் வருதா உங்களுக்கு? வரவே வராது. சிரிச்சுட்டு வரதான் போகிறது அப்படின்னு போயின்னு இருக்கா மாதிரி அதுக்கு ட்ரஸ்ட்டுன்னு பேர். ஏன்னா தானாக நடக்கிறது எல்லாம் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அது பிலீஃப் கிடையாது. ஏன்னா நான் பார்த்துருக்கேனே, நேற்று வந்ததே, நேற்று வந்ததே, 70 வருஷமாக வந்துட்டு இருக்கேன், நாளைக்கு ஏன் வராது, நிச்சயமாக வருங்கிறது தான் ட்ரஸ்ட்டு. அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, திட விஸ்வாசம் குருநாதர்கிட்ட வந்துடுத்து அப்படின்னா கடைசி சாப்டர் டேக்கன் கேர். ஆனால் கடைசி சாப்டர் வரைக்கும் போகிறதுக்கு கொஞ்சம் சாப்டர் மேலே இருக்கும், சில கீழே இருக்கும், சிலது மனசு வருத்தப்படுற மாதிரி சில சாப்டர் இருக்கும், சிலது ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற மாதிரி சில சாப்டர் இருக்கும், சிலது நாளைக்கு என்ன போகிறதுன்னு தெரியலையேன்ற திகிலாக சில சாப்டர் இருக்கும். அனுபவிக்க வேண்டியது தான், என்ஜாய் பண்ண வேண்டியது தான். எப்போ பண்ணுவோன்னா கடைசி சாப்டர் டேக்கன் கேருங்கிறத மறக்கக்கூடாது. அது மறக்கலைன்னா மற்றதெல்லாம் பார்த்துக்கலான்னு வந்துடும் இல்லையா, அந்த தைரியம் இல்லையா, அந்த தைரியம் தான் சத்சங்கத்தில் இருக்கிற நமக்கெல்லாம் இருக்கு. அதுதான் பாகவத சத்சங்கத்தில் வரக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் இல்லையா. அஜாமிலனே கரையேறிட்டான், நம்ம கரையேற மாட்டோமா அப்படின்னு தோணும். கோபிகள்லாம் பார்த்தா அவா பக்தி எங்கேயோ இருக்குது, கை கூப்பலாம், நமஸ்காரம் பண்ணலாம், வந்தேனந்த வெஜஸ்திரீனாம்னு சொல்லலாம். நமக்குன்னே ஒரு சரித்திரம்னா அஜாமில சரித்திரம். அவனை கைவிட்டேன்னா கிருஷ்ணா என்ன நீ கைவிடவே மாட்டடா, நல்ல வேலை இல்லையா அப்படின்னு சொல்கிற விஷயம். அப்படிப்பட்ட பாகவத சத்சங்கத்தில் நம்ம இருக்கோம். அந்த பாகவதம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு அம்மா குழந்தைக்கு இப்படி ஏதான்னு ஒன்று கொடுத்து, ஒரு தின்பண்டம் கொடுத்து அதை சரியான காரியம் பண்ண வைக்கிற மாதிரி தாபத்ரய விநாசாய அப்படின்னு 3 காட்டுறது. என்ன 3 அப்படின்னா 3 விதமான தாபங்களை போக்கும். என்ன பண்ணணும்? ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நுமஹா, எல்லோரும் சேர்ந்து பகவானை நாம் நமஸ்காரம் பண்ணுவோம். இல்லைன்னா கிருஷ்ணாய ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ண சரணம் மமா அப்படின்னு நீ வாக்கால சொல்லு. உனக்கு அந்த வார்த்தையே உன்னை கரையேற்றிடும்னு சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் ஆமாம், எனக்கு 3 விதமான கஷ்டம் இருக்குது, ஒரு 90% மற்றவானால, ஒரு 9% இயற்கையினால், 1% என்னாலையும் இருக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு
11வது அத்தியாயம் 11வது ஸ்கந்தம் போனேன்னா என்ன தெரியுமா சொல்றது? உன் கஷ்டம் எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. என்ன அந்த கஷ்டத்துக்கு காரணம்னா, சர்வே மனோ நிகிரக லக்ஷணாந்தா பரோகி யோகோ மனச சமாதி. மற்றவாழ் நாளில் உனக்கு கஷ்டம் கிடையாது, இயற்கை நாளில் உனக்கு கஷ்டம் கிடையாது, உன் மனசுனால தான் உனக்கு கஷ்டம்னு பாகவதம் ஆரம்பத்தில் சொல்லாது, முடியும் போது சொல்லும். எப்போ சொல்கிறது பாருங்க, 29வது சாப்டர் 11வது ஸ்கந்தத்தில் பொதுவாக சொல்கிறது. அதுக்குள்ளே நமக்கு பக்குவமும் வந்துடும். தசமஸ்ய விசுத்தியர்த்தம் நவானாமிவ லக்ஷணம்னு அந்த பக்குவம் வந்தோடனே புரிஞ்சிருத்தோ, யார் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, என் மனசை நான் பக்குவப்படுத்திட்டா போருமே. என் மனசில் பக்குவம் இருந்ததுன்னா ஏசி வேலை செய்யனாலும் என்னால் உட்கார முடியும். என் மனசில் பக்குவம் இருந்ததுன்னா குளிர்னா கூட கொஞ்சம் திதிக்ஷையினால என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்ற தைரியம் வருது தான் பாகவதத்துடைய ஒரு லட்சியம். முதல்ல அதை சொன்னால் யாரும் வரமாட்டா. அதனால முதல்ல எல்லா 3 விதமான தாபமும் போக்கும்னு சொல்லிட்டு, உனக்கு மெயினாக ஒரே ஒரு தாபம் தான், இதுதான் மற்ற ரெண்டையும் உருவாக்குறது. என்ன தாபம்னா ஆத்தியாத்மிக தாபம் தான். மனசை நீ கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா உனக்கு எதுவுமே பாதிக்காதுன்னு தெரிஞ்சுக்கோ. வெள்ளை தேடாத, உன் கஷ்டத்துடைய ஒரு காரணத்தை வெள்ளை தேடாத, உள்ளதான் இருக்கு, அது ஒரு மனசுல தான் இருக்குன்னு பாகவதம் காட்டுறது. அதனால இப்போ சர்வே மனோநிகிரக லக்ஷணாந்தா, நம்ம பண்ணக்கூடிய தானமோ, நம்ம பண்ணக்கூடிய ஸ்வதர்மமோ, நம்ம பண்ணக்கூடிய நியமமோ யமமோ, இல்லைன்னா நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களோ, இல்லைன்னா நம்ம ஆச்சரணம் பண்ணக்கூடிய கர்மாவோ, இல்லைன்னா விரதங்கள்லாம் பண்றோமோ, எல்லாம் எதுக்கு பண்றோம்? சர்வே மனோநிகிரக லக்ஷணாந்தா. இதை புரிஞ்சுட்டாதான் நம்ம ஒரு தெய்வீகமான வாழ்க்கையில இருக்கோங்கிறதுக்கு ஒரு டிக்கு போடலாம். மற்றதெல்லாம் பண்ணிட்டு எதற்காக பண்ணுறோன்னு தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? பகவானே கீதையில் சொல்கிறான், அர்ஜுனனை பார்த்து, நல்ல காரியத்தை பண்ணுப்பா, நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, அதை விட ஐ வில் டெல் யூ அ பெட்டர் ஸ்டெப், அதை விட ஒரு ஏற்றமான ஒரு படியை உனக்கு காட்டுறேன். என்ன படினா, ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத். செய்கிறத திரும்ப திரும்ப பண்ணிட்டு வரோம், அது அழகான விஷயம்தான், பண்ணித்தான் ஆகணும். ஆனால் எதற்காக பண்ணுறோன்ற ஞானத்தோட பண்ணு. ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத் ஞானாத் தியானம் சிஷ்யதே. நம்ம விட்டு பண்றதை காட்டிலும் விடாம பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நிஷ்டையோட பண்ணக்கூடிய விஷயம், அதை விட ஒரு படி மேலப்பா. தியானாத்து கர்மபல தியாகா. எல்லாம் எனக்கு 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 அப்படின்னு நீ கிருபணன் மாதிரி ஒரு காரியம் பண்ணாத, நீ ஒன்றும் கொஞ்சம் விசாலமா பண்ணு. அந்த கர்ம பலன் கிருஷ்ணனுக்குன்னு பண்ணு. எவ்வளோ லைட்டா போயிடுவோன்னு பார்த்துக்கோ. மனசே லைட்டா இருக்கணும், வெண்ண மாதிரி. அப்போதானே நவநீத சோரன் வருவான். அதனால அவர் காட்டுறார், முதல்ல நம்ம பண்ணக்கூடிய காரியங்களை எதுக்கு பண்றோம்? எதுக்கு விரதம் இருக்கோம்? மனசை அடக்கிறதுக்கு. எதுக்கு தானம் கொடுக்குறோம்? மனசை அடக்கிறதுக்கு. எதுக்கு கர்மா பண்றோம்? மனசை அடக்கிறதுக்கு. எதுக்கு பாகவதம் படிக்கிறோம்? மனசை அடக்கிறதுக்கு. ஏன் பாகவதம் கேட்குறோம்? மனசை அடக்கிறதுக்கு. எல்லாமே கடைசியில் பகவான் எப்படி நம்ம மதத்தில் செட் பண்ணி வச்சிருக்கானா, மனசடக்கு மனசடக்கு மனசடக்கு. அதுதான் ஃபைனல் கோல். த்ரூ வாட் எவர் மீன்ஸ் மனசை அடக்கிடு. எப்படியாவது மனசை அடக்கு. அதுக்கு ஜபம் பண்ணு, தியானம் பண்ணு, பாகவதம் படி, பக்தி பண்ணு, விரதம் இரு, என்ன வேணாலும் பண்ணு. கடைசியாக எங்கே போய் முடியணும்னு பகவான் சொல்கிறான்னா, மனசு அடங்கணும். பொதுவாக 10 லட்சணங்கள் இருக்குது பாகவதத்தில். முதல் லட்சணத்துலேருந்து ஆரம்பித்தோன்னா பெரிய பெரிய விஷயங்கள் பாதவம் பேசுறது. சர்க்கம், விசர்க்கம், ஸ்தானம், போஷணம், ஊத்தி, மண்வந்தரம், ஈசானுகதா, நிரோதம், முக்தி, ஆஸ்ரயா அப்படின்னு 10 லட்சணம். அதில் அந்த 10 லட்சணத்தில் 10வது லட்சணத்துக்கு ஆசிரியம்னு பேர். அது டெக்னிக்கலாக போனால் ரொம்ப டீப்பான வேதாந்தம். சாதாரணமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஆசிரிக்க வேண்டியது எதை நம்ம பிடிச்சிக்கணுமோ அதுக்கு ஆசிரியம்னு பேர். எதை நம்ம ரெஃப்யூஜ் எதுன்னா கிருஷ்ண கதை தான். அதனால மகான்கள் எல்லாம் ஏகோபித்து என்ன சொல்கிறான்னா, தசம ஸ்கந்தம் தான் ஆசிரியம்ன்றான். அந்த கிருஷ்ண கதை எங்கே இருக்கோ அதுதான் நமக்கு ஆசிரியம் அப்படின்னு சொல்கிறான். அதனால ஆசிரியம்னா ஆசிரியக்கத்தக்கது. இப்போ கதை சொல்கிறோம், கதை கேட்குறேன், பாராயணம் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறோம். வேதம் என்ன சொல்கிறதுன்னா, ரெண்டையும் சேர்த்து பண்ணுன்னு சொல்கிறது. ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம் அப்படின்னு ஆதேசம். வேதம் என்ன சொல்கிறதுன்னா, ஸ்வாத்தியாய பிரவச்சனம். ஸ்வாத்தியாயம்னா நம்ம பொறுத்த வரைக்கும் பாகவதத்தை நம்ம தனியாக உட்காந்து படிக்கிறோம், குரூப்பாக உட்காந்து படிக்கிறோம். பாராயணம் பண்ணுறது ஸ்வாத்தியாயம். அது மட்டும் போராது, பிரவச்சனம் பண்ணு, பிரவச்சனத்தை கேளு. ஏன்னா அப்போ தான் நம்ம படிக்கக்கூடிய பாகவதத்துடைய முழுமையான அமிர்தத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஸ்வாத்தியாய பிரவச்சனம் கேட்கணும். நம்ம படிக்கிறது என்னங்கிறத அனுசந்தானம் பண்ணணும். அதனால தான் ஸ்ரவணம், கீர்த்தனம், அதுக்கப்புறம் ஸ்மரணம். பகவானும் பக்தி யோகம் சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப தியானம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறான். மாம் தியாயந்த உபாசத்தே, மாம் தியாயந்த உபாசத்தே. உபாசனம்னாலே தியானம்தான்.
நம்ம ஏதாவது சின்ன பூஜை பண்ணா கூட அர்க்கியம் சமர்ப்பயாமி, கோபாலகிருஷ்ண பரபிரம்மனே நமஹா பாத்தியம் சமர்ப்பயாமி. திரும்ப 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 நான் அர்க்கியம் ஏதோ தண்ணி இந்த ஸ்பூன்லேருந்து எடுத்து அங்கே டம்ளரில் விடுறது இல்லை. அங்கே உபாசனம் நான் கோபாலகிருஷ்ணனுடைய சரணத்தை நான் அலம்புறேனாக்கும்னு பண்ணக்கூடிய ஒரு கிரியை தான் உபாசனம். அதனால மனசுல நம்ம ஏத்திக்கிறதுக்கு தான் உபாசனம்னு பேரு. மனசால நம்ம எவ்வளவு பண்ணோமோ அவ்வளோ % உபாசனம் பண்ணியிருக்கோம். பூஜை பண்ணும்போது பூ எடுத்து போடுறோம், பூ எடுத்து போட்டா புண்ணியம். பக்தி வளரணும்னா ஒவ்வொரு நாமத்தையும் அனுசந்தானம். பக்தவத்சலாயை நமஹா, பக்த பிரியாயை நமஹா, சரணாகத வத்சலாயை நமஹான்னா பக்தவத்சலாயை நமஹான்னு நம்ம ஒரு பூவை போடும் பொழுது கண்ணனை பார்த்து பூத்தனைக்கு கூட மோட்சம் கொடுத்தியா கிருஷ்ணா, இப்படி ஒரு வாத்சல்யமா, பக்த வேஷம் போட்டா கூட கிருப பண்ணுவியா கிருஷ்ணா, அந்த பக்தி எனக்கு வராதா அப்படின்னு ஒரு பூவை போடுறது தான் பக்தவத்சலாய நமஹாவுடைய ஒரு பிரயோஜனம். அப்படி பண்ணக்கூடிய மாம் தியாயந்த உபாசதே. அதனால தியானம் அப்படின்னா மனசு ஒரு விஷயத்தை தைலதாரையா பிடிச்சிக்கிறதுக்கு தான் தியானம்னு பேரு. அதுதான் பக்தியும். பக்தினாலே தியானம் தான், தியானம்னாலே பக்தி தான். கோபிகளை விட பெருசா யாரு பக்தி பண்ண போறா? அவ சொல்றா எங்களுக்கெல்லாம் எஃபர்ட்லெஸ்ஸா தியானம் வந்துருத்துன்ட்டா. தியானம் 2 விதமா வரலாம். ஈஸ்வர பிரணிதானத்வாத்துன்னு ஒரு தியானம் வரலாம். பகவானுடைய கிருபையினால தான் தியானம் எல்லாருக்கும் வரும். சில பேருக்கு அபியாசம் பண்ணாமலேயே ஈஸ்வரன் ஒரு கிருபையினால அந்த அவளுக்கு தியானத்தை கொடுத்துட்றான். கோபிகள் மாதிரி அவ அந்த பிரணய கீதத்துல சொல்லும் போது சொல்றார், சித்தம் சுகே நபவதா அபகிருதம் தியேஷு அபகிருதம் கிரகேஷு. நீ என்ன பண்ணிட்ட, சுகமா ரொம்ப சுலபமா எங்க சித்தத்தை கிரகத்திலேருந்து இழுத்துட்டேன்றா. என் நிர்விஷத்யுத கராவ் அபி கிருஹ்ய கிருத்தியே. எப்பவும் கிரக கிருத்தியத்திலேயே இருக்கக்கூடிய சித்தம். நாங்க பிறந்ததுலேருந்தெல்லாம் இன்னும் அப்படியே கிருஷ்ணா கிருஷ்ணாலாம் இல்லை, கிரக கிருத்தியங்கள்லேயே இருக்கக்கூடிய சித்தம் இல்லைன்னா. பொதுவாக சித்தம்ங்கிறது கிரக கிருத்தியத்தில் தான் இருக்கும். கிரக கிருத்தியம்னா ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ். அப்படி இருக்கக்கூடிய சித்தத்தை நீ தானே பிடிச்சி இழுத்த. சித்தத்தை மட்டும் இழுக்கல, எங்க கைகளையும் வேலை செய்யாம இழுக்கிற. எங்க பாதத்தை உன்னுடைய ஒரு சந்நிதியிலேருந்து நகர விடாம நீ தான் பண்ற. பாதோ பதம் ந ஜலதஸ் தவ பாத மூலாத். இப்படி பண்ணிட்டு யாமக்கதம் போய் என்ன பண்ண போறோம்னு கேட்குறான். எப்படி போக முடியும் எங்களால்? நாங்கள் என்னத்தான் பண்ணுறது இப்போ அப்படின்னு கேட்கக்கூடிய பாக்கியம் கோபிகளுக்கு. ஏன்னா பகவான் பக்தினாலேயே அவளுக்கு பூர்ணமான தியானத்தை கொடுத்துட்டான். அது பகவான் அப்படி எடுத்து அவளுக்கெல்லாம் தன் கிருப்பையினாலேயே சதா சிந்தனம். அவளுடைய தியானம் எப்படிப்பட்டதுன்னு சொல்ல போறா கோபிகள்லாம். விஸ்மர்த்தும் நைவ சக்னுமஹா, எங்களால் கிருஷ்ணனை மறக்க முடியலை அப்படின்றா. அப்போ அந்த தியானம் என்ன ஒரு தியானம் இல்லையா? அது ஸ்மரணம்னு வச்சுக்கோங்க, தியானம்னு வச்சுக்கோங்க. எப்படியாவது குருவாயூரப்பனை நம்ம சித்தத்தில் எப்போவுமே நிலை நிறுத்தணும், பை சம்வே ஆர் த அதர். இதைத்தான் பகவான் பக்தி யோகத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னா, நைரந்தரியேன, நிரந்தரமாக கொஞ்சம் கூட பிரேக் இல்லாமல் என்னையே ஸ்மரிக்கணும் நீ. சததயுக்தாயே பக்தாஸ்துவாம் பரியுபாசத்தே. அதில் ஒரு பரி வேற, சததயுக்தாயே ஏச்சாபி அக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமாகான்னு அர்ஜுனன் கேட்குறான். சில பேர் உன்னையே சதா தியானம் பண்ணிட்டு இருக்கா. எப்போ பார்த்தாலும் உன் நினைப்பு தான், எதை பார்த்தாலும் உன் நினைப்பு தான். அப்படி இருக்கிறவா உன்னை அடையிறா. சில பேர் கஷ்டப்பட்டு மனசை உள்முகமாக திருப்பி அவன் ஆத்ம விசாரம் பண்ணி அந்த அக்ஷரம்னு சொல்லக்கூடிய நாமம் ரூபம் குணம் கர்மம் எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரம்ம நிஷ்டையில இருக்காளே, இவா 2 பேரும் யோகிகள் தான். இந்த 2 யோகிகள்ல யார் சிரேஷ்டமானவாள்னு கேட்குறான். இப்போ சிரேஷ்டம்னா கம்பேரிசனுக்கு கேட்கல, எது சுலபம்ங்கிறத சொல்லாம கேட்காம கேட்குறான். நான் என்ன பண்ணணும்னு கேட்குறான். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 2 ஸ்வீட் எடுத்துன்னு வரான்னு வச்சுப்போம். 2 பிராண்டு ஸ்வீட் வாங்கிட்டு வரான்னு வச்சுப்போம். மைசூர் பாக்கு 2 பிராண்ட் வாங்கிட்டு வரா. அவளை பார்த்து ஒரு குழந்தை கேட்கும், இது 2ல் எது வசதின்னு கேட்கும். இப்போ குழந்தைக்கு மைசூர் பாக்கு எது வசதிங்கிறது நோக்கம் இல்லை, எனக்கு எது பெட்டருங்கிறத சொல்லுன்னு அர்த்தம். அதனால எது தேஷாம்கே யோக வித்தமாக, யார் யோகத்தை நன்று அறிந்தவர்களாக ஆகிறார்கள்னு நம்ம அர்ஜுனன் கேட்டதுக்கான தாத்பரியம் என்ன மாதிரி இருக்கிறவர்களும் ஒரு வழியை காட்டு. இது 2உடைய ஒரு எந்த மார்க்கம் எனக்கு ஒத்து வரும்னு சொல்லு. அப்போ பகவான் சொல்கிறான், 2மே என்ன தான் அடைவா. இங்கே பாருங்க, நம்ம சனாதன தர்மத்தில் நாமம் ரூபம்லாம் தாண்டி இருக்கக்கூடிய பிரம்ம விசாரம் பண்ணுறவாளும் பகவான் வாய் நிறையா என்ன தான் அடைவான்றான்.
யாரு என் ரூபத்தையோ என் நாமத்தையோ என் குணங்களையோ என் கதைகளையோ நினைச்சு நினைச்சு அந்த ஆனந்த சாகரத்துல மூழ்கி தத்தளிக்கிறாளோ அவளும் என்னத்தான் வந்து அடைவான்னா, இதை விட ஒரு பிராட் மைண்டட்னஸ் ஒரு ஸ்லோகத்துல காட்டுறது நம்ம கீதை. இப்போ மதத்துக்கு மதம் சண்டை வருது என்னன்னா, ஏன் ரூபம் பெருசா ஓ ரூபம் பெருசாங்கிறது தான். பகவான் எந்த அளவுக்கு போயிட்டான்னா, ரூபத்தை தாண்டி இருக்கக்கூடிய நிர்குணமான பிரம்மனிஷ்டாலும் என்னத்தான் வந்து அடையறா. என்னுடைய ரூபத்திலையும் என் நாமத்திலையும் என் குணத்திலையும் கதையிலையும் லீலையிலையும் மயங்கி என்னையே சதா சிந்தனை பண்றவாள் என்னத்தான் வந்து அலையிறான்னு சொன்ன அப்புறம் இனிமே சச்சரவுக்கு எங்க வழி இருக்கு? அப்படி காமிச்சிட்டு போயிருக்கு நம்ம பகவத்கீதை. அதுல சொல்லும்பொழுது சொல்றார், எப்பவுமே என்ன நினைச்சின்று அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து சொல்றார். உடனே அர்ஜுனன் கேட்குறான், அந்த சித்தத்தை அவ்வளோ சீக்கிரம் அப்படி உங்ககிட்ட செலுத்த முடியலன்னா என்ன பண்றது? அப்போதான் சொல்றார் கிருஷ்ணர், பக்திக்கும் ஞான யோகத்துக்கும் உள்ள லிங்க் சொல்றேன் உங்களுக்கு. அத சித்தம் சமாதாத்தும் நசக்னோசி மயி ஸ்திரம் அபியாச யோகேன ததோ மாமிச்சாப்தும் தனஞ்சயா. பகவான் சொல்றான், நம்ம கோபிகளோட பிரேமையை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆசையா இருக்காதா? என்ன ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன, எல்லாருக்கும் ஒரு கோபியா ஆணுன்னு தானே ஆசையா இருக்கு. எப்போ பார்த்தாலும் கண்ணனையே நினைச்சிட்டு இருக்கா. கண்ணன் அவா மேல அப்படி ஒரு அன்பை கொட்டுறான். அவ வந்து கோதோகனே மாட்டு கறக்கும் போதும், அவ வந்து ஜாடு போடும் பொழுதும், ஆற்றுல சமைக்கும் பொழுதும், குழந்தைகளை பார்க்கும் பொழுது எப்போ பார்த்தாலும் கிருஷ்ண கீர்த்தனம் கிருஷ்ண ஸ்மரணத்தில் இருக்கான்னா நமக்கு ஆசையா இருக்கே. அப்போ அப்படிப்பட்ட கோபி பிரேம இருக்கான்னா இதயத்தை தொட்டு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ என்ன பண்றது கிருஷ்ணான்னா, டோன்ட் கிவ் அப் அப்படின்றான், கீப் ட்ரைங். அபியாச யோகம்னா ஒரு விஷயத்தை திரும்ப 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 பண்றது தான் அபியாச யோகம். அதனால சொல்றார், அதச்சித்தம் சமாதாத்தும். உன் மைண்டை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட செலுத்த முடியலன்னா கவலைப்படாத. என்கிட்ட ஸ்திரமா செலுத்த முடியலன்னா கவலைப்படாத. அபியாச யோகேன சத்தோ மாம் இச்சாப்தும். இச்சாப்துங்கிறதுக்கு ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய பாஷ்யம் பிரார்த்தைத்தும்ன்றார். கான்ஸ்டன்ட்லி ஸ்ட்ரைவ், கான்ஸ்டன்ட்லி ப்ரே வித் ஒன் பாயிண்டட் மைண்ட். எனக்கு பக்தி வரணும், பக்தி வரணும், பக்தி வரணும், பக்தி வரணும்னு கண்ணன் கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். மதுரை கீதத்துல 120 மதுரை கீதம் இருக்கு பக்தியை பிரார்த்தனை பண்ணி. நம்ம சும்மா பாடுற மாதிரி பாடினா கூட அந்த மதுரை கீதத்திலேயே ஒரு சாநித்தியம் இருக்கணும். அவரோட அனுபவம் தானே, அந்த அனுபவம் நம்மளை மாத்திடும் இல்லையா? பிரார்த்தனை தான் சிக்னேச்சர் கீர்த்தனம். மதுரை இன்னைக்கு பாடினதுனால சொல்றேன். அதுல பிரார்த்தனை கீதங்கள் இருக்கு பத்தியலா, அதை நம்ம பாடிண்டே இருந்தாலே போறோம், நமக்கே தானா பக்தி வந்துடும். அந்த ராகம், அந்த தாளம், அந்த லயம், அந்த பாவம், அந்த அனுபவம், இந்த அஞ்சும் அப்படி பாடணும்னா. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மதுரை கீதம், பக்தி பீக்ஷ ஈந்திடுவாய் கண்ணா. ஒரே ஒரு பாட்டு, பக்தி பிக்ஷை கொடுப்பா எனக்கு. दे दर्शन को दान प्रभो तुम कृष्ण करो यजमान प्रभो तुम. மீரா பாடுறாளே, எனக்கு இது தர்ஷனத்தை தானமாக கூட. என்ன இப்போ பிச்சைக்காரன் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பிச்சை கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் அவரை பார்த்து, என்னடா எதுக்காக நான் பிச்சை போடணும்னு கேட்க மாட்டேன், இருந்தா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அதனால அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, எதுக்கு நான் பிச்சை போடுன்ற கேள்வியே வராது. தானம்னு ஒன்று கேட்டால் அதுக்கப்புறம் கேள்வி கிடையாதுன்னு. அதனால அவர் சொல்றார், பக்தி பீக்ஷை இட்டிடுவாய்கள். பாடும்பொழுதே அந்த ராகம் என்ன பண்றது, அந்த வார்த்தை என்ன பண்றது, அந்த கெஞ்சறதெல்லாம் அப்படி இருக்கும் அந்த வார்த்தை. எப்படி நான் வந்து பிச்சை கேட்கணும்னா அம்மா ஐயா அப்படின்னு கத்தணுமோனோ, நான் என்ன தெரியுமா கத்துவேன், அச்சுதா அனந்தா கோவிந்தா என்று. நான் ஐயா அம்மா அம்மம்மான்னு கத்த மாட்டேன், நான் அச்சுதா அனந்தா நாமத்தை சொல்லி தான் நான் பிச்சை எடுப்பேன். ஏன்னா அப்போதான் பகவானுடைய கவனம் திருப்பும். ஒருத்தர் பேச முடியாது, அவர் பிச்சைக்காரர்னா எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் அவருக்கு. ஏதான ஒரு வார்த்தை, பசிக்கிறதுமா கொஞ்சம் போடுன்னா நமக்கே வயிறு குழஞ்சி கொடுத்துருவோம் இல்லையா? அப்போ பகவானுடைய கவனத்தை திருப்பணும்னா ஒரே வழி அவன் நாமம். அதை சொன்னாலே டக்குன்னு திரும்பி பார்ப்பான் பகவான். அப்போ அச்சுதா அனந்தா கோவிந்தா என்று நின் கோவிலின் வாசலில் கூவிடும் என். எவ்வளோ அழகான வார்த்தை. நான் கோவிலுக்குள்ள வரமாட்டேன், யாரும் நேர கிச்சனுக்குள்ள வந்து அம்மா பிச்சை போடுன்னா பயந்தே விடுவோம், எங்கேன்றா வந்த நீன்னு. கோவிலுக்குள்ள வராம கோவில் வாசல்ல நின்று பிச்சை கேட்கிறேன்றார். பத்தேளா எப்படி அந்த பிக்சரை கொண்டு வராரு பாருங்க.
அப்போ வரும்பொழுது அவர் கேட்குறார், நான் வந்து இப்படி பிச்சை கேட்குறேன்னு நீ அலட்சியமாக இருந்துடாத, என் மேலே கொஞ்சம் பச்சாதாபத்தோட பாரு, எனக்கு அந்த பச்சாதாபத்தோ பாடி எனக்கு வந்து ஒரு பிச்சையை போடுன்னு கேட்குற பிரார்த்தனை மாமி சாப்தும் தனஞ்சயா. அதை தான் இங்கே சொல்கிறார். ஒன்னால் இந்த ஒரு கோபி பிரேமெல்லாம் எங்கேயோ இருக்குது, அது அவளால் தான் பண்ண முடியும், அது விடுங்கோ. அட்லீஸ்ட் ஒரு சுத்தமான பிரேம பகவான் கிட்ட வரணும்னு நம்ம ஆசைப்படும் பொழுது முடியலன்னா உற்றாத. மனசு பகவான் கிட்ட போக மாட்டேங்கிறது, திரும்ப திரும்ப லோகத்தில் போகிறது, அது தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த மைண்ட். அதனால சோர்வடையாத. என்ன பண்ணும்? அபியாச யோகேன ததோ. அபியாச யோகம் பண்ணு. இந்த அபியாச யோகம்ங்கிறது தான் தியான யோகத்துக்கான டெக்னிக்கல் டேர்ம். அபியாச யோகம்னா பை ப்ராக்டிஸ். திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணி நீ பகவானை எப்படியாவது அந்த பிரேம வரத்துக்கு தான் அபியாசம். அந்த அபியாச யோகத்தினால என்னை அடையிறதற்காக நீ பிரார்த்தித்தும், யூ ட்ரை, பிரார்த்தனையும் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அபியாச யோகம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது. அபியாசேப்யபி அசமர்த்தோசி மத் கர்ம பரமோ பவ மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திமவாப்சசி. அவர் சொல்கிறார், உன்னால் அப்படி பண்ண முடியலன்னா மத் கர்ம கிருத்து, என் காரியத்தை பண்ணு. என் காரியம்னா என்னென்னா பாராயணம் பண்ணு, பூஜை பண்ணு, இல்லைனா ஏதானு கொஞ்சம் நேரம் கீர்த்தனம் பண்ணுவோம். இதெல்லாம் பகவானுடைய காரியம். இதுக்கு வந்து பாகவத தர்மம்னு பேர். இது மதுசூதன சரஸ்வதி பாதருடைய பாஷ்யம். ஒருத்தரும் ஒரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணுவார். ஒரு மகான் ஒரு ஸ்லோகத்தை ஒரு மாதிரி காட்டுவார். பாகவத கோஷ்டியில் இருக்கக்கூடிய நமக்கு இதுதான் இன்டர்பிரிட்டேஷன். என்னன்னா, முதல்ல நமக்கு அபியாச யோகம் அப்படிங்கிறது பண்ணணும். மனசு கொஞ்சமாவது ப்ராக்டிஸ், பகவானை தியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு முன்னாடி நிறைய பாராயணம் பண்ணணும், நிறைய பிரவச்சனம் கேட்கணும், நிறைய கீர்த்தனம் பண்ணணும். அப்படி பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மனசு கொஞ்சம் அடங்கும், சித்த சுத்தி வந்துடும். அதற்கும் முன்னாடி ஒன்று இருக்காம். என்ன? அபியாசேப்யபி அசமர்த்தோசின்னு சொன்னார் இல்லையா? மத் கர்ம பரமோ பவ. அதுவும் முடியலையா? அதை ததபி அசக்தோசி. அதுவும் என்னால் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுன்னா கர்த்தும் மத்யோகம் ஆஸ்ரிதா சர்வ கர்ம பலத்தியாகம் ததக்குரு யதாத்மவான். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாருன்னா, என் யோகத்தை செய் அப்படின்றார். இதுக்கு ரொம்ப அழகாக நம்ம ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், கிருஷ்ணனுடைய யோகம் என்னவா இருக்க முடியும்? கிருஷ்ணன் பக்தி யோகம் பண்ண முடியாது. தானே தாங்கிட்ட பக்தி யோகம் பண்ணிக்க முடியுமா? கிருஷ்ணன் ஞான யோகம் பண்ண முடியாது. ஏன்னா அவன் பகவான், அவனுக்கு அடைய வேண்டியது ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணன் பண்ண வேண்டிய ஒரே யோகம் என்ன? கர்ம யோகம் தான் இல்லையா? அவன் பண்ணுற கர்மாலாம் என்ன பண்ணுறான்னா, இதில் எனக்கு என்ன லாபம்னு பார்த்து ஒரு காரியம் பண்ணுவானா கிருஷ்ணன்? அப்போது பகவான் அர்ஜுனனுக்கு நீ பலத்தில் புத்தியை விடு, பலத்தில் ஆசையை விடுன்னு சொன்னது அவன் 90 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணது தான் சொல்லியிருக்கான் பகவான். அதனால கர்மன் ஏவாதிகாரஸ்தேன்னு அவனுடைய அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி கர்மாவை பண்ணு, அதோட பலனில் அனாவசியமாக ஆசைப்படாத. டூ இட் பிகாஸ் இட் இஸ் அ ரைட் திங் டு டூ. அப்படி பண்ணிட்டு போயேன், மெச்சூராக போயேன். பலனில் ஆசைப்பட்டிருந்தா யூல் பி மிசரபிள்ன்றான், கிருபனாகான்றான். இந்த கிருபனான்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் யூ வில் பிகம் மிசரபிள். மிசரபிள்னா ரொம்ப பரிதாபப்பட்ட நிலையில் இருப்போம் நம்ம. இந்த பலன் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம்னா ரொம்ப பரிதாபம்பா அப்படின்றான். அதனால இங்கே பகவான் காட்டுறது கர்மயோகம். கர்மயோகம்னா என்னன்னு ரொம்ப அழகாக, நீங்களாம் பாகவதம் படிக்கிறதுனால சொல்கிறேன், கர்மயோகத்தை ரொம்ப அழகாக ஜடபரதர் காட்டுறார். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. நான் ரொம்ப பார்த்ததில்லை, ஆனாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோவா நான் பார்த்ததே கிடையாது. அப்போது பகவான் சொல்லக்கூடிய தாத்பரியம் என்னென்னா, யூ ஹாவ் டு அப்லிஃப்ட் யுவர் செல்ஃப். நீ தான் உன்னை மேலே ஏற்றிக்கணும். உனக்கு யார் நண்பன்னா மனசு, உனக்கு யார் எதிரினா மனசு. அடங்கின மனசு உனக்கு நண்பன், அடங்காத மனசு நமக்கு எதிரி. நிறைய பேர் சொல்லுவா இல்லையா, உன் வாக்கில் சனிடா அப்படின்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதானு தவறான நேரத்தில் ஏதானு ஒன்று தத்து புத்துன்னு சொல்லி பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டின்றோம் இல்லையா? அந்த மாதிரி மனசு தான் நமக்கு எதிரி, மனசு தான் நமக்கு நண்பன். இதெல்லாம் தான் அபியாச யோகத்துடைய ஃபண்டமெண்டல்ஸ். அந்த மனசை எப்படி அடக்கிறது? அடக்கினா ஆனந்தம் ஒரு பக்கம், என்னென்னமோ பண்ணலாம். இந்த விபூதிகள்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் முக்கியம் இல்லை. பட் மனசு அடங்கினா எப்படி இருக்கும்? நிம்மதியாக இருக்கும் இல்லையா? அந்த சாந்தமாக இருந்தால் தான் சௌக்கியமாக இருக்க முடியும்னு பாடுறாரு ஒன்றும் நம்ம தியாகராஜரே. எப்போ மனசு சாந்தமாக இருக்கோ அதுதான் சௌக்கியம். அந்த மனசை சாந்தப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னா, கர்மயோகம் ஒரு முக்கியமான வழி. அந்த கர்மயோகத்தை நம்ம ஜடபரதரோட சரித்திரத்தில் ரொம்ப அழகாக காட்டுறார். ஜடபரதர் உங்களுக்கெல்லாம் தெரியும், ரிஷபதேவருடைய ஒரு புத்திரர். அவர் தான் இப்போ பாரத தேசத்தை ஆண்டு வந்தார். அதனால தான் பாரத தேசத்துக்கே பாரதம்னே பேர் வந்தது. ஜடபரதர் ஆண்டதுனால
பாரதம் பரதக்கண்டம்னு பேர் வந்ததுன்னு நம்ம பாகவதம் சொல்கிறது. ஹிஸ்ட்ரி புக்கெல்லாம் துஷ்யந்தனுடைய ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய பரதன் ஆண்டதுனால பாரத தேசம் சொல்லலாம். அதுதான் பியூட்டி ஆஃப் சனாதன தர்மா. ஒரே விஷயத்துக்கு 4-5 எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் நம்மளால் இது கரெக்டாக அது கரெக்டானு கேட்கவே மாட்டோம். அண்டு தான் நம்ம இதுவும் கரெக்டாக அதுவும் கரெக்ட் இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறது வேறு எந்த தேசத்துலையும் கிடையாது, எந்த தர்மத்துலையும் கிடையாது. ஒரு நாள் இன்றைக்கி அமாவாசைம்பா, இன்னொரு நாள் நாளைக்கு அமாவாசைம்பா இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது நான் தான் கரெக்டு இதான் வாதாடி இருக்கோமோ. உங்கள் அமாவாசையா நீங்கள் அன்றைக்கி பண்ணுங்கோ, எங்கள் அமாவாசையா நாங்கள் இன்றைக்கி பண்ணுறோம். இதெல்லாம் ஒன்றும் தெரிலன்னா என்றைக்கும் அமாவாசை தான் உங்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அழகு பார்த்தேல, அதெல்லாம் நம்ம ரசிக்கணும். நம்ம இந்து தர்மத்தோட அழகை ரசிக்கணும். ப்ளூராலிட்டி இல்லையா? ஏகாதசியில் 4 அபிப்பிராயம் இருக்கும். ஒரே கதையை 4 கோவில் சொல்லும். இங்கே தான் கஜேந்திர மோட்சம் நடந்ததுன்னு காஞ்சிபுரத்துக்காரெல்லாம் சொல்லுவா. நீங்கள் ராஜஸ்தான் போனேன்னா அந்த குளத்து பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் அங்கே தான் நடந்ததும்பா. அத்தாநல்லூர் திருநெல்வேலி பக்கம் போனோன்னா இங்கே தான் நடந்ததும்பா. இந்த மாதிரி 10 இடத்துல நடக்கும். ஆனாலும் எங்கே நடந்திருக்கும்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். அங்கே நடந்ததா, அங்கே ஒரு நமஸ்காரத்தை போடுவோம், ஓம் நமோ பகவதே தஸ்மை எதை ஏதத்துன்னு அங்கே ஒன்று சொல்லிடுவோம். அங்கே நடந்ததா அங்கேயும் பண்ணுறோம். இது கிடைக்காது. இதெல்லாம் நம்ம குழந்தையிலேருந்து அப்படி பழக்கி விட்டுருக்கா நம்மளை. அதனால இப்போ இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தில் நான் ரொம்ப கம்மியாக பார்க்குறேன், இல்லைன்னு சொல்ல முடியாது, வெரி லெஸ். அதனால இங்கே அந்த ஒரு ஸ்லோகத்துடைய ஒரு அழகு, ஜடபரதருடைய ஒரு ஒரு அழகான உபாக்கியானம். அதில் அவர் பரத கண்டம் சொன்னேன் இல்லையா, ஜடபரதர்னால தான் இது பாரதம்னு பேர். துஷ்யந்தனுடைய சன்னு அதனால பாரதம்னு பேர். நல்ல வேதாந்தம் படித்தவ சொன்னால் அதெல்லாம் கிடையாது. பாரூபே பிரம்மணி ரதா பாரதா அப்படின்ட்டா. யாருக்கு உள்ள பானு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒளி, அது அந்த பிரம்ம தேஜஸ் உள்ள எல்லாருக்கும் அதை அடையணுன்ற வேட்கை எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவள்லாம் பாரதாள்ன்ட்டா. அதனால இது காரண பெயர்னா அதுவும் நல்லா தான் இருக்குது. எல்லாத்தையும் ரசிக்க முடியறது பற்றியில ரசிகனுக்கு எப்போவுமே எது ரைட்டு எது தப்புனே தோணாது. ரசிகா இஸ் நெவர் ஜட்ஜ்மெண்டல். அதனால தான் வியாசர் தைரியமாக ரசிகாஹா போய் பாவுகாஹான்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு. அப்படிப்பட்ட ஜடபரதர் சரித்திரத்தில் அழகான ஒரு விஷயம் வருது. அந்த ஜடபரதர் ஒரு நாள் விடாமல், அந்த ஒரு ருத்து விடாமல், அந்தந்த வருஷத்துக்கு தேவையானது, அந்தந்த ஒரு சீசனுக்கு தேவையானது, அந்தந்த திதிக்கு தேவையான எல்லா கர்மமும் கரெக்டாக பண்ணிட்டு வரார். அப்படி பண்ணிட்டு வரும்பொழுது அவர் சொல்கிறார், இந்த ரித்விக்கெல்லாம் ரெடியாக இருக்கார், அவர் தான் எஜமானன் உட்காந்துட்டு இருக்கார். அந்த ரித்விக்கெல்லாம் அவிசை போடும் பொழுது யாருக்கு இப்போ போட போகிறார் அவிசனை? இந்திரனுக்கு தான் போட போகிறார். என்ன ராஜா வேணும், இந்திராய ஸ்வாஹா இந்திராய் இதம்னா நம்ம மேன் தான் சொல்லி போட போகிறா. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார், இந்திரனுக்கு இந்த அவிசு போகிறது. யார் இந்த இந்திரன், யார் இந்த வருணன்? இவாள்லாம் இந்த மந்திர ரூபமாக இருக்கக்கூடிய மந்திரத்தினால குறிப்பிடப்படக்கூடிய தேவர்கள். இந்த தேவர்களுக்கு தேவாதி தேவனா வாசுதேவன் தான் இருக்கான். நாம் போடக்கூடிய அவிசு இந்திரனுக்குன்னு அவர் நினைக்கல, இந்திரன் மூலமா வாசுதேவனுக்குன்னு நினைக்கிறார். எப்போ அவிசை போட்ட அப்புறம் இல்லை, போடுற சமயத்துலன்னு மெனக்கிட்டு சொல்றது, கையில் வச்சுன்னு போட போறாளாம், அப்பவே பலத்தியாகம் பண்றார், இது வாசுதேவனுக்குன்னு. அதுக்கப்புறம் போடும்பொழுது என்ன நினைக்கிறாருன்னு சொல்றாருன்னா, இது இந்திரனுக்கு போறது. இந்த இந்திரன் யாரு? தேவா நாராயணாங்கஜாஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நாராயணுடைய கை தானே இந்திரன். விராட் புருஷனான நாராயணோட கை இந்திரன், விராட் புருஷனோட காலு உபேந்திரன், விராட் புருஷனுடைய கண்ணு சூரியன், விராட் புருஷனுடைய நாக்குங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த ரசனா அது வருணன். இந்த 2 நாசியும் அஸ்வினி குமாரர்கள். இப்படித்தான் அவர் பார்க்கிறார். ஒரு சிம்பிளான ஒரு மாடர்ன் லாங்குவேஜ் சொல்லணும்னா, his thought is not fragmented, it is holistic. இதுதான் கர்மயோகத்துக்கான ஒரு சீக்ரெட். ஜடபரதர் சரித்திரத்தில் 6 ஸ்லோகத்தில் காட்டுறார் சுகமுனி. அவர் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பொதுவாக நம்ம குருநாதரை பார்த்தா பழம் வாங்கிட்டு ஒரு வேலைன்னு நிக்கார்த்தால் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்தேன். இப்போ குருநாதர் கை நீட்டி பழம் வாங்குறார். அப்போது பழத்தை யார்கிட்ட கொடுத்த? வச்சுச்சோ குருநாதரோட கைக்கு கொடுத்தேனே, பரவாயில்லையான்னு கேட்பேல. குருநாதருக்கு கொடுத்தேன். குருநாதருக்கு எங்கே கொடுத்தா? அவர் கையில் தானே வச்சேள். கை வேற குருநாதர் வேறையா? கைன்னு நினச்சி கொடுத்தேள்னா அல்ப பலன், குருநாதருக்கு சமர்ப்பணம் கொடுத்தா முழு பலன். அந்த மாதிரி இந்திரன்கிறது வாசுதேவனுடைய கைப்பா. நான் இந்திர யாகம் பண்ணி இந்திரனுக்குன்னா எனக்கு பதவி வேண்டும், இந்திரிய பலம் வேணும், இப்படி போகும். வாசுதேவனுக்கு சமர்ப்பணம்னா அவன் பார்த்து என்ன கொடுக்குறானோ போரும்னு இருக்கும். அவன் சௌக்கியமாக வைப்பான், லாலனை பண்ணுவான் நம்மளை. அப்போது ஃப்ராக்மெண்டடாக இந்திரனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்திரன் இஸ் லிமிட்டட். அவனுக்கு பூஜை பண்ணலைன்னா அவன் லிமிட்டாக தான் கொடுப்பான். ஒரு வருஷம் பூஜை பண்ணலைன்னா கொட்டிடுவான் மழையை. வாசுதேவன் அப்படி பண்ணுவானா? விஷம் கொடுக்க வந்தவளுக்கு அவனை பாயசமாக கொடுத்தா, பாய்சன் கொடுத்தா அவளுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய வாசுதேவனுக்கு கொடுப்பேளா? இல்லைன்னா வருஷம் பண்ணின்னு வந்தான். ஒரு வருஷம் மிஸ் பண்ணான், ஒரு வருஷம்.
இவ்வளோ வருஷம் பண்ணியிருக்கடா அப்படின்னு ஒரு வணக்கம் வேண்டாம் இந்திரருக்கு? கொட்டுறானே, ஒரு கொடுக்கலையா நீ, ஒரு குட்டி பையன் சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டியா, தீர்த்து போடுறேன் பார். இப்படி தான் இருப்பா தேவதைகள்லாம் ஆஸ் பர் பாகவதம். ஏன்னா வாசுதேவனை அப்படி தூக்கி காட்டுறதுக்காக கொஞ்சம் அப்படி இந்திரனை தட்டுவா. இந்திரன்லாம் பெரிய தேவதை தான். இது நகினிந்தா நியாயம்னு பேர். வாசுதேவனை நம்ம பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக வாசுதேவனை மேலே தூக்கி இந்திரனை கொஞ்சம் தட்டி வைப்பா. ஆனால் வாஸ்தவம் அதுதான், தேவதேவன்கிறவன் வாசுதேவன் தான். பொசிஷனில் சரி, கிருப்பையில் சரி, குணத்தில் சரி, எல்லா விதத்துலையும் வாசுதேவன் தான், இந்திரன் தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜடபரதர் சரித்திரத்தில் ஒரு ஹிண்ட் கிடைக்கிறது நமக்கு. என்ன ஹிண்ட் கிடைக்கிறதுனா, முதல்ல தியான யோகம் பழகணும்னா ஃபஸ்ட்டு திங் உண்மையான கர்மயோகம் பழகணும். காயேன வாச்சா மனசேந்திரியர்வான்னு சொல்கிறோம் இல்லையா, வி ஹவ் டு மீன் எவ்ரி வேர்ட் ஆஃப் இட். ஆரம்பிக்கும் போது சங்கல்பம் பண்ணுறோம் இல்லையா, மாமவ பார்த்த சமஸ்த துரித சக்த்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். வி ஹவ் டு மீன் தட். பண்ணிட்டோன்னா வாழ்க்கையே மாறி போயிடுது. நம்ம ஒன்றும் புதுசாக பண்ணவே வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் ஆனந்தத்துக்கான ரகசிய ரிஷிகள்லாம் எழுதிட்டு போயிட்டா. வி ஜஸ்ட் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ரேயோ விஜானம் அபியாசாத். பண்ணுறதை பண்ணிட்டு அதை புரிஞ்சுட்டு பண்ணோன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால கர்மயோகத்துக்கு அழகாக குருநாதர் ஒரு கதை சொன்னார். அதோட நான் டக்குன்னு அடுத்ததுக்கு போயாகணும். கர்மயோகத்துக்கு ஒரு கதை சொன்னார். ஒருத்தர் பெரிய கோவில் கட்டினாராம் ஒரு ராஜா. சோழ ராஜான்னு வச்சுப்போம், தஞ்சாவூர் பெரிய கோயில்னு வச்சுப்போம். கட்டுறா எல்லாரும். கட்டின்னு இருக்கும் பொழுது இந்த ராஜா ஒரு மாறு வேஷத்தில் பார்க்குறான். ஒரு நகர்வலம் வருவான் இல்லையா, எல்லோரும் எப்படி இருக்கா, நம்ம எம்ப்ளாயீஸ்லாம் எப்படி இருக்கான்னு ஒரு சின்ன சர்வே பண்ணுறான், பல்ஸ் சர்வே பண்ணுறான். இப்படி பார்க்குறான். பார்த்தா சில பேர் ஜாலியாக அப்படி ஹம் பண்ணிட்டு வேலை செய்கிறான். அவளும் வெயிலில் வேலை செய்கிறா, அவளும் கல்லை வச்சுன்னு கரெக்டாக அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிட்டு தான் இருக்கா, செதுக்கின்னு தான் இருக்கா. சில பேர் ஒன்றுமே பண்ணாமல் வைக்கிறா, போகிறா, இதுதான் டியூட்டின்னு பண்ணுறான். மற்றவாள்லாம் புலம்பிண்டே பண்ணுறான். புலம்பருக்கு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில், என்னத்தன்னு பேர். என்னத்த பண்ணி அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டு வரும் இல்லையா. அந்த மாதிரி என்னத்தை சில பேர் உட்காந்து பண்ணிட்டு இருக்கான். என்னத்தை பண்ணி என்ன பிரயோஜனம், ராஜா ஒரு வெள்ளிக்காசு கொடுக்கறது, ஒரு வெள்ளிக்காசு எப்படி போகிறோம், இப்படி வேலை செய்கிறவா இருக்கா, சாதாரணமாக வேலை செய்கிறவா இருக்கா, சில பேர் சந்தோஷமாக வேலை செய்யும். ராஜாவுக்கு எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தானே கொடுக்குற, எல்லாருக்கும் ஒரு வெள்ளிக்காசு தான் ராஜா, எல்லாருக்கும் அதுதானா, எல்லாருக்கும் அதுதான். ஆனால் ஒருத்தன் ஹாப்பியாக பண்ணுறான், ஒருத்தன் துக்கத்தோடு பண்ணுறான், ஒருத்தன் நார்மலாக பண்ணுறான். என்ன காரணம்? மந்திரியாக இருந்தால் இதெல்லாம் பதில் சொல்லி ஆகணுமா? அவன் சொன்னால் நீ கொஞ்சம் அரண்மனைக்கு போங்க, எனக்கு ஒரு 2-3 நாள் டைம் சொல்லுங்க, அப்புறம் நான் தரேன் சொல்கிறேன். 2-3 நாளைக்கு அப்புறம் அந்த மந்திரி வந்தான். கேட்டியா, நீ ஏன் சந்தோஷமாக பண்ணுற, நீ ஏன் துக்கமாக பண்ண? ராஜா அப்படிலாம் கேட்கக்கூடாது, சர்வே எடுக்கிறதே ஒரு கலை, அதை கரெக்டான கேள்வியில் கேட்டால் தான் உண்மை வெளில வரும் அப்படின்னு அவனுக்கு சொன்னால், நான் போய் என்ன கேட்டேன் அவளைன்னா, நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன், அவ்வளோதான். அதுலேயே 3 விதமான பதில் வந்தது, 3 விதமான ஆன்சரும் வந்துருது, 3 விதமான சொல்யூஷனும் வந்துருது. ரொம்ப புலமிண்டே இருக்கிறவனை பார்த்து நீ என்ன பண்ணுறேன்னு கேட்கும் பொழுது அவன் சொன்னான், ஒரு வெள்ளி காசுக்காக இந்த கல்லை உட்காந்து உடச்சிட்டு இருக்கேன் தெரியலையா அப்படின்னா. மந்திரியாக போகாதனால தைரியமாக பேசுகிறான். அடுத்த ஆள் கிட்ட போய் கேட்குறான், நார்மலாக பண்ணுறவனை பார்த்து நீ என்ன பண்ணுற? ஓ நானா ஒரு மதில் சுவர் கட்டுறேன் அப்படின்னா. கல் உடைச்சது தான், ஆனால் அந்த கல் இஸ் கோயிங் டு மதில் சுவர். அதனால அவன் என்ன சொல்கிறான், நான் மதில் சுவர் கட்டுறேன்னா. சந்தோஷமாக அதை வேலை பார்க்குறான், வேர்த்து கொட்டுறது அவனுக்கு, கையிலேருந்து அந்த உளி வழுக்கிறது, ஆனாலும் தொடச்சி சந்தோஷமாக பண்ணுறான். அவனை பார்த்து கேட்டார், நீ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு கோவில் கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காரு ராஜான்றான். 3 பேருக்கும் அதே வெள்ளிக்காசு. நீங்கள் ஒர்க்கை பார்க்கக்கூடிய பர்ஸ்பெக்டிவில் தான் உங்களுக்கு கர்மயோகமாக இல்லையான்னு தெரியும். அந்த முதல்ல வேலை செஞ்சவன் இந்திராய ஸ்வாஹா, இந்திரா இதன்னமமா கிடையாது, அதோட பலன் எனக்கு வேண்டும்னு இருக்கக்கூடியவன். அவன் என்னன்னா வருத்தப்பட்டு தான் இருப்பான். கிருப்பனாகா, கூலிக்கு வேலை செஞ்சால் எப்படி சௌக்கியமாக இருக்க முடியும்? இன்னும் நிறைய கூலி வந்தால் நல்லா தானே இருக்கும். மற்றவன் என்ன பண்ணுறான், இந்திராய ஸ்வாகா இந்திரா இதன்னமமான்னு மட்டும் பண்ணிட்டு போகிறான். 3ஆவதாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக வேலை செய்கிறவன், பகவான் எனக்கு இந்த ஒரு பணியை இட்டுள்ளான், 8க்கும் 7 பிறவிக்கும் அவனுக்கே தான் நான் ஆட் செய்ய போகிறேன், ஒரு கோவில் கட்டுறேன் சார்னா அப்படின்னு அவனுடைய நோக்கு எங்கே போகிறது பற்றியல. கடைசியில் 3 பேர் பண்ணக்கூடிய காரியம் ஒன்றா இருக்குது, ஆனால் அவள் பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்குது. எது கரெக்ட் எது தப்புன்னு கேட்காதீங்க, நம்மளாம் பாரதியால், ரைட் ராங்கே கிடையாது. வாட் இஸ் த பெஸ்ட் ஃபார் அஸ்? அப்போது நம்ம ஒரு கர்மா பண்ணும் பொழுது இந்த கர்மா கிருஷ்ணனுக்காக, கிருஷ்ணன் எனக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருக்கான்,
நான் ஏதோ ஆஃபீஸில் உட்காந்து டைப் அடிச்சுட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் ஆஃபீஸில் உட்காந்து கோடிங் பண்ணுறேன்னா என் பாஸுக்காக ஒர்க் பண்ணுறேங்கிறது லிமிட்டெட், என் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறேங்கிறது நார்மல், கண்ணனுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா போகிறோம், பக்தியே வந்தாச்சப்போ. இதுதான் கர்மயோகம். இதுக்கு மேலே நம்ம ஸ்லோகங்கள்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜடபரதரே போகிறோம் நமக்கு சொல்கிறதுக்கு. அதனால நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலை, நம்ம பேத்திக்காக சமைக்கிறோன்னா ராதைக்காக சமையுங்களேன், உங்கள் பேரனுக்காக சமைக்கிறேன்னா அவனும் கிருஷ்ணன் தானே, ஆனால் கோகுல கண்ணனுக்காக சமைக்கிறேன்னு நினச்சி சமைங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படியே சொல்கிறார். ஒரு பாட்டி வர ராமகிருஷ்ணரை பார்த்து, தள்ளாத வயசு, ரொம்ப வசதி கூட இருக்கான்னு தெரியல, நான் காசி போக போகிறேன், க்ஷேத்திர யாத்திரை போக போகிறேன் அப்படின்னா. உடனே ராமகிருஷ்ணர் கேட்டார், இந்த வயசில் அங்கங்கே போகிறேன்றியே, எதுக்காக போகிறேன்னு? ஏதோ புண்ணியம் சம்பாதிக்கலாம் தான் போகிறேன் அப்படின்னா. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்பியா? சொல்லுங்க டாக்கூர், நான் என்ன பண்ணணும்? உங்கள் ஆற்றுல அவன் பேத்தி இருக்காளோனோ, அந்த பேத்தியை நீ ராதாராணின்னு உண்மையாக நினச்சி அவளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வா, உனக்கு இது போதும் இந்த வாழ்க்கைக்கும் அப்ரூவ்ட்டார். அவள் பெரிய ஞானி ஆயிட்டா. முடிச்சுட்டு என்ன பண்ணா? பேத்திக்கு தான் பண்ணா, பேத்தின்னு பண்ணல, ராதன்னு நினச்சி பண்ணா. இதுதானே குந்தியும் கேட்குறா. எனக்கு விஷ்ணிகள் இடத்திலும் பாண்டுவுடைய ஒரு குழந்தைகள் இடத்துலையும் எனக்கு பற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த திருடம் பாண்டுசு விஷ்ணிஷு எனக்கு மொத்தமாக இந்த பற்றை நீ நீக்கிடு கண்ணான்றா. கண்ணன் உடனே சிரிச்சுட்டு போயிட்டானா. ஏன் சிரிச்சுட்டு போனானா? நீ உன் பேரன், நீ உன் பையன், நீ உன் மருவான்னு பார்த்தா தானே பற்று. இவ எல்லாரும் ஏன் தாசாள்னு பார்த்தா உனக்கு ஏது பற்று? ஏன் யுதிஷ்டர் மாதிரி ஒரு கிருஷ்ணதாசரை பார்க்க முடியுமா? பீமர் மாதிரி பார்க்க முடியுமா? அர்ஜுனன் மாதிரி பார்க்க முடியுமா? அபிமன்யு மாதிரி பார்க்க முடியுமா? அப்படி பார்த்துட்டான்னா அது பற்று கிடையாதே, இல்லையா? அது என்ன ஆகும்னா அவளுக்கு மோட்சத்வாரத்தை திறந்து விடக்கூடிய விஷயம். அதனால இங்கே ரொம்ப அழகாக நம்ம விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம் குருஜிக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம சுவாமிஜிக்கு, முரளிதர சுவாமிஜிக்கு. அவர் என்ன சொல்கிறார்? பகவான் எங்கே இருக்காங்கிறத விஷ்ணு புராணம் காட்டுறது. வேர் இஸ் விஷ்ணு? சில பேர் என்ன சொல்கிறா? வைகுண்டத்தில் இருக்கான்னு சொல்கிறா. சில பேர் என்ன சொல்கிறா அப்படின்னா எங்கேயும் உள்ளன், அணுவை சதகோரிட்ட ஊனிலும் உள்ளன்றார், இல்லையா? சில பேர் என்ன சொல்கிறேன்னா கோவிலில் அச்சாரதாரமாக இருக்கான்றா, சில பேர் நமக்குள்ளே இருக்கான்றா. எல்லாம் ரைட்டு. கடைசியாக விஷ்ணு புராணம் என்ன கன்க்ளூஷனுக்கு வருது தெரியுமோ? விஷ்ணு எங்கே இருக்காருன்னா உன் பாவத்தில் இருக்காருன்ட்டா. முடிஞ்சது கதை. ஒரு திருடன் கோவிலுக்குள்ளே வரான், நல்ல சாநித்தியமான கோவில் தான், அவன் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரத்துலேருந்து ஒரு செயினை திருடணும்னு வந்தால் பகவான் பேசினார்னா நான் பகவானோட பேசவே மாட்டேன் வாழ்க்கை முழுக்க. ஒருத்தன் திருட வரான்னா அவன் திருட வரான்னா உனக்கு செயின் தானே வேணும், எடுத்துன்னு போ. ஹூ இஸ் த லூசர்? திருடன் தான் லூசர். அப்படிப்பட்ட பகவான் கிட்ட வந்து ஒரு ராஜா கிட்ட வந்து எனக்கு 2 கத்திரிக்காய் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போற மாதிரி அவன் 2 செயினை தூக்கின்னு போனா பகவானுக்கு என்ன லாஸ் அதுல? ஆனா ஒரு பகவான் கிட்ட ஒரு பக்தி பாவத்தோட நீங்க ஒரு பக்தி பண்ணீங்கன்னா பேசுமே பகவான். நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய படம் கூட பேசுமே. அது பாவத்துல இருக்கான் பகவான். பாவத்துல மட்டும் பகவான் இல்லை, பாவத்துல கிருஷ்ணன் இல்லைன்னா எங்கேயுமே இல்லை கிருஷ்ணன், இல்லையா? அதனால இங்க அழகா சொல்றார், கர்மயோகமே நமக்கு அழகான பிராக்டிஸ் அந்த பாவத்துக்கு. அதனால தான் ரசிக்காக போவி பாவுக்காக. பாவம்னா என்ன அர்த்தம்னா கனெக்ஷன் அர்த்தம். ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு சர்வ் ராதாராணி, ப்ராக்டிஸ் சர்விங் யுவர் சில்ட்ரன் ஆஸ் ராதாராணி. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை தான் பகவான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன்னால் கர்மயோகம் கூட பண்ண முடியாது அப்படின்னா அதை ததப்பி அசக்தோசி கர்த்தும் மத்தியோகம் ஆஸ்ரிதா சர்வ கர்ம பலத்தியாகம் ததக்குரு யதாத்மவான். பண்ணுற காரியத்துடைய பலத்தியாகம் எப்போ பண்ண முடியும்? ஒரு அம்மா சமைக்கிறா, அன்னைக்கு ஏகாதசி, அந்த அம்மா நிர்ஜல உபவாசம், ஆனால் குழந்தைகளுக்காக சமைக்கிறா. அன்னைக்கு சமையலில் வேணும்ட்டே கொஞ்சம் உப்பை கம்மியாக போடுவா, கொஞ்சம் அஸ்ரத்தையாக சமைப்பா, ஸ்ரத்தையாக சமைப்பா. அதில் ஒரு பருக்க தான் எடுத்து போட்டுக்க மாட்டா. ஆனாலும் எவ்வளோ அன்பா, ஏன்? இது என் குழந்தைக்கு, இது என் குழந்தைக்கு. கர்ம பலத்தியாகங்கிறது நம்ம எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அது கிருஷ்ணன் பக்கம் திருப்பணும், அவ்வளோதான் விஷயம். நம்மெல்லாம் கர்மயோகத்துக்குலாம் புதுசே கிடையாது. எவ்வளவு சாக்ரிஃபைஸ், இந்த பக்கம் இருக்கிறவா முக்கியமா, அந்த பக்கம் இருக்கிறவா முக்கியமா? எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், கர்மபலம் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த கர்மபல தியாகத்தை கொஞ்சம் மாற்றி விடுங்கோங்கிறது பாகவத். எங்கன்னா கண்ணன் கிட்ட மாற்றி விடு. எப்படி மாற்றி விடுறது? பெரிய ஸ்டெப் ஆச்சு? இல்லவே இல்லை. முதல்ல நம்ம குழந்தைய கிருஷ்ணராக பார்ப்போம். அதனால கிருஷ்ணனுக்கு நினச்சி பண்ணு. கிருஷ்ணன் உடனே சந்தோஷப்படுவான். சாட்சாதா எனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய லாபத்தை உனக்கு தரேன்னு அவனே வருவான். ஒன்று பண்டர்பூர்லேருந்து வருவான், இல்லைனா குருவாயூர்லேருந்து வருவான், இல்லைனா ஜெகநாதபுரியிலேருந்து வருவான், இல்லைனா எங்கேதோ வருவான், மன்னார்குடியிலேருந்து வருவான். வந்து ஒரு சின்ன அர்ச்சாவதாரமாக ஆற்றுல வந்து உட்காந்துருவான். இப்போ நீங்கள் அங்கே உங்கள் பேரம் பேத்திக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் இப்போ இந்த ஒரு அர்ச்சாவதாரத்துக்கிட்ட ஒரு ரியல்ஸ். இதுதான் அது ட்ரையல்ஸு. அதுதான் அடுத்தது பாகவத தர்மம் அப்படின்னு வருது.
பாகவத தர்மம்னா சாட்சாதா கிருஷ்ணனுடைய காரியங்கள். இப்போ நிஜமாவே நம்ம ஆற்றுல இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு வஸ்திரம் மாற்றி விடுறோம். அந்த அன்பு நமக்கு தெரியும். நம்ம பேரனுக்கு வஸ்திரம் மாற்றி விடும்போது எவ்வளோ ஆசையாக மாற்றி விட்டோம், ஒரு திருஷ்டி போட்டு வச்சோம். அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு பண்ண ட்ரை பண்ணுவோம். என்னை கேட்டேன்னா உண்மையாக கல்யாணம்லாம் பண்ணிக்கிறது எதுக்குன்னா, அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம இது ரொம்ப அழகான விஷயம். உண்மையான ஒரு மேரேஜ் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஹார்மோனியஸ் ஃபேமிலி. அந்த ஹஸ்பண்டுக்காக அந்த ஒய்ஃப் பார்த்து பண்ணுறா, அவருக்கு பிடிக்குமேன்னு. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்காக நிறையா தனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அவளுக்காக சிலது பண்ணுற. இதெல்லாம் தான் உண்மையாக தத் சுக சுகித்வங்கிறது. அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு லெவல். அடுத்த லெவல் இதையே கிருஷ்ணனுக்குன்னு பண்ணிட்டோன்னா முடிஞ்சது கதை. நம்மளுடைய கோட்டி ஜென்ம புண்ணிய சாதன சாத்தியம் தான் அது, அந்த கோவிந்த தாசனுக்கெல்லாம் தாசியம் பண்ணுறது. அதனால் கல்யாணங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான விஷயம். அதில் தான் வி ப்ராக்டிஸ். அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம பண்ணுவோம், அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம பண்ணுவோம்னு பார்க்குற விஷயம். இதுதான் உண்மையான ஸ்டார்ட் ஆஃப் லவ் இல்லையா? அதனால் திருவள்ளுவர் சொல்கிற விஷயம்தான், யாருக்கு அன்பு இருக்கோ அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். பாகவத தர்மம் இல்லையா? அதைத்தான் நம்ம டெக்னிக்கலாக தத் சுக சுகித்வம்னு சொல்கிறோம். ரெண்டாவதும் உண்டு, தத் துக்க துக்கித்வமும் உண்டு. அவருக்கு கஷ்டம்னா அவருக்கு தானே கஷ்டம்னு உட்கார மாட்டோம், நமக்கும் கஷ்டமா இருக்கே. அவருக்கு சுகம்னா நமக்கு சந்தோஷமா இருக்கே. இந்த விஷயத்த கொஞ்சம் திருப்புன்றான். இதுதான் அபியாச யோகம். இந்த கர்மயோகமாக நம்ம இதை பண்ணிட்டு கொஞ்சம் அப்படி திருப்பிட்டா பாகவத தர்மம்னு பேர். அதனால உட்காந்து பாகவதம் படிக்கிறோம். குருவாயூரப்பா, அன்னைக்கு பட்டத்திரி ஒரு ஸ்லோகமும் பாகவதத்தில் சொல்லும்போது தலையாட்டி கேட்டியே, நான் படிக்கும்போது தலையாட்டுறியா அப்படின்னு நினச்சி படித்தோம்னா அதுதான் பாவபக்தி, அதுதான் பாகவத தர்மம். அந்த தர்மம் திடமாயிடுத்துனா சத்தியமாக தலையாட்டுவான், சத்தியமாக தான் இதெல்லாம் ஏற்றுக்கிறேன்னு காட்டுவான். முதல்ல இன்டைரக்டாக காட்டுவான், அப்புறம் டைரெக்டாகவே சில பேர் காட்ட ஆரம்பிச்சிருவான். அதனால ப்ராக்டிஸ் எங்கே பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கர்மயோகம் ப்ராக்டிஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இது டெக்னிக்கலாக கரெக்டாக தப்பான்னு யோசிக்காதீங்கோ. டூயிங் வாட் வி லைக் அண்ட் ஆஃபரிங் டு கிருஷ்ணா இஸ் த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் கர்மயோகம். நமக்கு பாதாம் அல்வா பிடிச்சிருக்கு, நமக்கு கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி, அதனால் சுகர் ஃப்ரீ பாதாம் அல்வா கண்ணனுக்கு. அவனுக்கு ஒன்று, கண்ணனுக்கு டயபெட்டிஸ் கிடையாது. இப்போ எனக்கு தானே டயபெட்டிஸ்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதை கண்ணனுக்கு கொடுத்துட்டு நான் சாப்பிட்றேங்கிறது ஃபஸ்ட்டு லெவல். இதை நம்ம விடாமல் பண்ணோன்னா பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தி பண்ணி கண்ணனுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஸோ கர்மயோகத்தோட சிம்பிளஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நமக்கு பிடிச்சதை கிருஷ்ணார்ப்பணம்னு பண்ணுறது. என்ன இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்? விகித கர்மா தானே கிருஷ்ணார்ப்பணமாக பண்ணணுன்னா எங்களுக்கு பாகவதம் சலுகையை குடிச்சிருது. என்னன்னா, காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம். சகலம்னா என்ன? இது ரைட்டு, இது தப்பு, எல்லாத்தையும் விடுப்பா. விகிதத்தெல்லாம் நிச்சயமாக நீ கிருஷ்ணார்ப்பணம் பண்ணு. சிலதெல்லாம் ரைட்டாக தப்பான்னு தெரியல, பாதாம் அல்வாவில் இது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சுகர் ஃப்ரீ. சகலம் பரஸ்மை. என்ன ஒரு கிருபை பண்ணிட்டான் நமக்கு. அதனால் நமக்கு பிடிச்சதை பண்ணுவோம், நமக்கு பிடிச்சதை கிருஷ்ணார்ப்பணம். எந்த தைரியத்தில் சொல்கிறேன்னா, புரந்தரதாசர் சொல்கிற தைரியத்தில். அவர் என்ன சொல்கிறார்? நல்லா சாப்பிடு, நல்ல ஷாழ்யாண்ண ஷட்ரச திந்து திருப்தவனாகி கிருஷ்ணா என பாரதே. நீ ரொம்பலாம் வயத்தை கட்டாத, நல்லா சாப்பிடு, கிருஷ்ணா என பாரதே. வித்தின் த மெடிக்கல் ப்ரெஸ்கிரிப்டிவ் ஃபுட். இது சொல்லிடுறேன். அவர் சொன்னார்னு எதாவது ஃபுல்லாக 6 அடிச்சாலுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை? உங்கள் ஆற்றுல யார் இருக்காளோ அவளோட லிமிட்ஸு, உங்களுடைய டாக்டர் லிமிட்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் அதை வச்சுண்டு நல்லா சாப்பிடு, கிருஷ்ணா என்ன பாரதி எடுத்துப்பான். பகவான் தனக்குன்னு எடுத்துப்பான். பகவானுக்கு தத் சுக சுகித்துவம் ஈஸியாக வரும். நீ சந்தோஷப்பட்டியா, நானும் சந்தோஷம்டா அப்படின்றான் பகவான். அப்படி பண்ணுறது தான் கர்மயோகம். இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ. உங்கள் ஆற்றுல இருக்கிறவாளை வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ. சத் சங்கம் ஹேஸ் டு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் அட் ஹோம். நடுவில் இதெல்லாம் ஆற்றுல இருக்கிறவா மேலே அப்படி ஒரு பிரேம பொங்கணும். அப்போ தான் உண்மையான சத் சங்கம். ஒரு வெளிநாட்டு டிவோட்டி ஒருத்தர் இருந்தார், விளையாட்டாக சொல்லுவார், ஒருத்தருக்கு ஞானம் வந்துருதுன்னு நீ நினச்சேன்னா ஒரு 10 நிமிஷம் உங்கள் அம்மாவோட பேசிட்டு வாம்பார். அவர் நாங்கள் போய் பேச இது சரியில்லை அது சரியில்லைன்னு அப்போ கூட கவலையே பட மாட்டான். நேரம் ஒரு குட்டுவா, அப்போ தெரிஞ்சுக்கோ உனக்கு எவ்வளோ தூரம் ஞானம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. ஏன்னா உரிமை அப்படி தான் இருக்கணும் அம்மா. அதனால இங்கே ஃபஸ்ட்டு லெவல் பாகவத தர்மத்தில் கர்மயோகம். நம்ம பண்ணுற விஷயத்தை கிருஷ்ணனுக்குன்னு நினச்சிக்கோ. என்ன பண்ணாலும் குக்கிங் ஃபார் கிருஷ்ணா, நான் எழுந்துக்கிறது ஃபார் கிருஷ்ணா, நான் பல் தேய்க்கிறது ஃபார் கிருஷ்ணா, நான் குளிக்கிறது ஃபார் கிருஷ்ணா, அப்படி நினச்சிட்டே போங்கோ. கிருஷ்ணன் சந்தோஷப்படுவான், கிருஷ்ணன் சந்தோஷப்படுவான். அப்படித்தான் நம்ம குழந்தையெல்லாம் வளர்க்குறோம். நம்ம சத்சங்கத்தில் மதுரை கீதம்ல குருநாதர் காட்டுறார் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு. துளசி பூஜை பண்ணு, பரம புண்ணியம் சொல்லலை. துளசி பூஜை ஏன் பண்ணணும்? துளசி பூஜையால்
கண்ணன் மகிழ்கின்றான், கோ சேவையால் கண்ணன் மகிழ்கின்றான், வேணு கீதத்தால் கண்ணன் மகிழ்கின்றான். என்ன சொல்றாருன்னா, ஏன் துளசி பூஜை பண்ணும்? கிருஷ்ணனுக்கு சந்தோஷமா இருப்பான்டா, பண்ணுடா. சின்ன வயசுல கிளப்பி விடுவார். கோ பூஜை ஏன் பண்ணும்? கிருஷ்ணனுக்கு பிடிச்சிருக்கு. கோ பூஜை பண்ணா இந்த தோஷம் போகும், அதெல்லாம் போகும். ஆனா அது பண்றது எப்படின்னா கூலிக்கு வேலை செய்யற மாதிரி. கிருஷ்ணன் சந்தோஷப்படுவான்னு நீ பண்ணிட்டேன்னா எந்த தோஷம் எங்க வரும்? கிருஷ்ணன் வில் பிளே ஃபுட்பால் வித் ஆல் அவர் கிரஹம்ஸ், டோன்ட் வெரி அபவுட் இட். பண்றதை கிருஷ்ணனுக்குன்னு பண்ணா அவன் பார்த்துக்க மாட்டானா? இவ்வளவு பொறுப்பு அவன் எடுத்துக்க மாட்டானா நமக்கு? அப்படி பண்ணி பண்றது தான் கர்மயோகத்துடைய உத்கிருஷ்டமான லெவல். அதுக்கப்புறம் பாகவத தர்மம், விச் மீன்ஸ் நான் கண்ணனுக்காக பாராயணம் பண்ணுறேன். கண்ணனுடைய அந்த ஒரு ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்மநீதி, இதெல்லாம் பாகவத தர்மம் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம வில் பி ரெடி ஃபார் த மைண்ட் டு பி பியூர் டு கான்ஸ்டன்ட்லி திங்க் அபவுட் பகவான். அந்த பகவானை எப்பவும் சிந்தனை பண்ணுறது முடியலன்னா ஒரு அபியாசம் பண்ணுன்னு ஆரம்பிக்கிறது தான் தியான யோகத்துடைய ஒரு ரோல். அதனால தான் பாகவதமே ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்றது அப்படின்னா, ஜென்மாத்யசேதகான்னு ஆரம்பிச்சு சத்தியம் பரம் தீமகி அப்படிங்கிறது. முதல்ல எடுத்த உடனே வியாசர் போடக்கூடிய பதம் காயத்ரி மந்திரத்தை அப்படி ஒரு காட்டக்கூடிய ஒரு பதம். ஏன்னா காயத்ரி மந்திரத்தோட அர்த்தமாகவே இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம். ஏன்னா இது வேதத்துடைய பலன்னு சொல்லும் பொழுது அந்த வேதத்துடைய பலன் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா காயத்ரியிலேருந்து தான் ஆரம்பிச்சாகணும். இந்த வேதமே எப்படி வந்ததுன்னு மகான்கள்லாம் சமாதியில் போய் பார்த்துருக்கா. பாகவதமும் சொல்றது, முதல்ல வந்தது பகவானுடைய ஏகாட்சரம் பிரணவம் சொல்கிறோம் இல்லையா, பிரணவத்தை வெளில கூட சொல்ல மாட்டா, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறவா. அப்படிப்பட்ட பிரணவம் அகார உக்கார மகாரத்துடைய ஒரு செயற்கையாக இருக்கக்கூடிய பிரணவம் அது முதல்ல வந்தது. அந்த பிரணவத்தில் அகார உக்கார மகாரம் வந்தது இல்லையா, அதுலேருந்து 3 வந்தது. அதுக்கு வியாகிருத்தின்னு பேர், பூ புவஹா சுவஹான்னு. அந்த வியாகிருத்தியிலேருந்து காயத்ரி மந்திரம் 24 அக்ஷரம் இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரம் வந்தது. அந்த காயத்ரி மந்திரத்திலேருந்து வேத ஆதின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிரான்ச் ஆஃப் வேதாவில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம் வந்தது. அந்த வேத ஆதியிலேருந்து மற்றதெல்லாம் வந்தது. இது எப்படின்னா, ஒரு சின்ன விதை, நீங்கள் அந்த அரசமர விதையெல்லாம் பார்த்துருக்கேல, ஒரு அது உபனிஷத்துலேயே சொல்கிறது, சாண்டோக்கிய உபனிஷத்தில் ஒரு வித்யையே இருக்குது. என்னன்னா, ஒரு சின்ன ஒரு கொட்டை மாதிரி இருக்கும் ஆலமரத்தில், அதை உடச்சி பார்த்தீங்கன்னா அதில் குட்டி குட்டி குட்டியாக பொட்டு பொட்டாக இருக்கும் ஒரு விதை. அந்த விதையை போட்டேன்னா நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம். ஒரு காக்கா கூட சாப்பிட்டுட்டு எங்கேயோ விதையை போட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, திபு 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 திபுன்னு ஆலமரம் கப்பும் களையுமா அப்படி ஒரு விழுதுகளோடு நிற்கிறதே. எங்கேருந்து வந்ததுன்னா ஒரு சின்ன விதையிலேருந்து தானே வந்தது. அந்த விதை மாதிரி அந்த ஒரு பிரணவம், அந்த பிரணவத்திலேருந்து வரக்கூடிய வியாகிருதி மாதிரி கொஞ்சமாக முளை விடுறது. அந்த வியாகிருத்திலேருந்து அந்த காயத்ரி தான் சாப்ளிங், அந்த முதல்ல வரக்கூடிய ஒரு முளை. அதுலேருந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஆலமரம் தான் இன்ஃபனைட்டாக அனந்தாவை வேதான்னு இருக்கக்கூடிய வேதம் இல்லையா. அதனால அந்த வேதத்துடைய பலனாக இருக்கக்கூடிய பலமாக இருக்கக்கூடிய இந்த பாகவதம் ஆரம்பிக்கும்போது காயத்ரி கிட்டே இருந்தானே ஆரம்பிக்கும். அதனால தீமகின்னு ஆரம்பிக்கிறார். தீமகி அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து தியானம் செய்வோமாகன்னு ஆரம்பிக்கிறார். இப்போ பக்தினாலே தியானம் தான். அந்த பக்தி தியானம் எஃபர்ட்டே இல்லாமல் பகவத் கிருபையினாலேயோ சாதுக்கள் கிருபையினாலேயோ வந்துருத்துன்னா அதுக்கு ஸ்மரணம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸ்மரணே சுகம்னு பாடியிருக்கார் இல்லையா, அது ஸ்மரணம்னு ஒரு பேரில் தான் வித்தியாசம். கடைசியில் அன்புரோக்கன் தாட்ஸ் இன் அவர் ஹார்ட்டு தான் தியானம், அதுதான் ஸ்மரணம், அதுதான் எல்லாமே. அந்த தீமகின்னு சொல்லியிருக்கார். எல்லோரும் சேர்ந்து தியானம் செய்வோம் அப்படின்னார். எதை தியானம் செய்வோம்? பரம் தீமகி, பரமேஸ்வரனை தியானம் செய்வோம். பரம்னா பரமேஸ்வரன் ஸ்ரீதர சுவாமிகளுடைய வியாக்கியானம். பரமேஸ்வரன்னா யார்? அந்த பரமேஸ்வரன்னா சத்தியஸ்வரூபமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை தியானம் செய்வோம். இதுதான் 3 வார்த்தை. இந்த 3 வார்த்தை தான் 7 நாள் போகிறது. இன்னைக்கு தியானம் செய்வோதை நான் கவர் பண்ணிடுவேன். சத்தியம் ஸ்வரூபம்னா என்னங்கிறத நாளைக்கு கவர் பண்ணிடுவேன். பரமேஸ்வரன் கிருஷ்ணன் தான் 5 நாள் அவர் பாடி பாடி கவர் பண்ணிடுவார் அவர். அதனால சத்தியம் பரம் தீமகி தான் நம்மளுடைய 7 நாள் சத்சங்கத்துடைய மைய கருத்து. இன்னைக்கு தீமகி பார்த்துட்டோம், நாளைக்கு சத்தியம்னா என்னன்னு பார்க்குறோம். அதுதான் ஞான யோகம். பரமேஸ்வரன் யாரு, அவருடைய எப்படி தியானம் பண்ணணும்னா 5 நாள் உங்களுக்கு ஜிலி ஜில்லுன்னு வரப்போகிறது. என்ன மாதிரியான தியானம்னா கேட்டு கேட்டே தானா தியானத்துக்கு வரக்கூடிய ஒரு தியானம். கஷ்டமே படாமல் கேட்கறதுக்கு எந்த ஒரு சிரமமுமே வேண்டாம் இல்லையா. கேட்கறதுக்கு சிரமம் இருக்கா உங்களுக்கு இல்லையா? காது கொஞ்சம் பேச பேச எங்களுக்கு வேணால் வாய் வலிக்கலாம். கேட்க கேட்க உங்களுக்கு மைக்கு கரெக்டான வால்யூம் இருந்தால் காதே வலிக்காது உங்களுக்கு. எந்த அளவுக்குன்னா 24 மணி நேரமும் ஓடிண்டே இருக்குது. காது திறந்து தானே இருக்குது. அது நிரப்பியாச்சுன்னு சொல்லவே முடியாதான் காதில்.
அதைத்தான் பாகவதம் சொல்கிறது. இந்த சௌனக ரிஷிகள்லாம் உட்காந்துட்டு இருக்கா நைமிஷாரண்யத்தில். சௌனகர் தான் அதில் தலைவர். ரிக்வேதமனும் ரிக்வேதம் தான் எப்போவுமே நம்பர் 1 ஸ்பாட் எல்லாத்துக்கும். அந்த சௌனகர் என்ன பண்ணார், எல்லா ரிஷிகளோடு சேர்ந்து இந்த கதையை கேட்க ஆரம்பித்தார். சூத பௌராணிகர்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து அவருக்கு ஆசனம்லாம் கொடுத்து அவருக்கு மரியாதை கொடுத்து அவசரமாக சூத ஜானாசி பத்ரம் தே ஒருத்தர் உள்ளே வந்த இன்ட்ரடக்ஷன் டுடே ஸ்பீக்கர் ஏஸ் அப்படின்னு ஆரம்பித்து இருக்கிறது 2 மணி நேரம். இவா 1 hour எடுத்தான்னா அப்புறம் என்ன பண்ணுறது அந்த ஸ்பீக்கருக்கு? கேட்குற வாழ்க்கெல்லாம் இவர் சொல்கிறத கேட்கணும்னு ஆசைப்பட்டதுனால அந்த ஸ்வஸ்தி வாச்சகம் கூட சீக்கிரம் முடிச்சுட்டாராம். சூத ஜானாசி பத்ரம் தே, அவ்வளோதான், சௌக்கியமாக இருங்கோ, ஆரம்பிங்கோன்ட்டார் அவர் இல்லையா. ஏன்னா அவர் சொல்லி கேட்கணுன்ற ஒரு உற்சாகம். அந்த சௌனக ரிஷிகள்லாம் சூத்தரை பார்த்து சொன்னார், ஏதோ சுருக்கி சொல்லிடாதீங்கோ, நல்ல விஸ்தாரமாக சொல்லுங்கோ, 1000 வருஷம் ஆனாலும் உட்காந்து கேட்போம். 1000 வருஷம் ஆனால் இதான் யமதர்மராஜா வந்து கவலைப்படாதீங்க, கூர்ச்சத்தில் யமம் ஆவாக யாமின்னு பிடிச்சி போட்டுட்டோம். இனிமேல் 1000 வருஷத்துக்கு அவன் எங்ககிட்ட வரவே முடியாது. ஏன்னா கூர்ச்சத்தில் கட்டி போட்டாலாம் அவன் மந்திரத்தை வச்சுட்டு. அப்படிப்பட்ட ரிஷிகள் அவள்லாம். அதனால பொதுவாக சொல்லுங்கோ, எங்களுக்கு கிருஷ்ண கதையை கேட்டு திருப்தியே கிடையாது. பயம் துணவி திருப்தியாம, எங்களுக்கு திருப்தியே கிடையாது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்தாளுக்கும் திருப்தி கிடையாது, லௌகிகாளுக்கும் திருப்தி கிடையாது. லோகத்தில் உழன்றாலும் திருப்தி வராது, கிருஷ்ணங்கிட்ட ஈடுபட்டாலும் திருப்தி வராது. இது பினைன் திருப்தி, அது அதிருப்தி, அது மலைன் அதிருப்தி. இந்த அதிருப்தினால ஆனந்தம் ஜாஸ்தியாகிட்டே வேண்டியிருக்கு, அந்த அதிருப்தினால டிப்ரெஷன் ஜாஸ்தியாகிட்டே வேண்டியிருக்கு. வயம் துணவி திருப்தியாம, ஏன்னா உத்தம ஸ்லோக விக்ரமே, உத்தம ஸ்லோக விக்ரமே அப்படின்றார். யாரு இருட்டை தாண்டி வெளிச்சத்தை தரக்கூடிய பகவான் உத்தமஹா, இல்லைன்னா எல்லார் காட்டிலும் பெரியவனா இருக்கக்கூடிய அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உத்தமஹா. அந்த உத்தமாள்லாம் ஸ்லோகம் பண்ணக்கூடிய விக்ரமன். அவனுடைய கதையை சாதாரண மனுஷனாக பேசுவா. கிருஷ்ண கதையெல்லாம் சாதாரணமாக யாராலையும் பேச முடியாது. யார் பகவானா பார்த்து நீ கிருஷ்ண கதையை சொல்லுன்னு அனுப்பி வைக்கிறானோ அப்படிப்பட்ட உத்தமால் தான் பேசுவா கிருஷ்ண கதையை. அப்படிப்பட்ட உத்தமாள்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான கதையாச்சே. அதுக்கு 3 காரணம் சொல்றார் ஆச்சரியமா. ஏன் இதை சொல்றாருன்னா, நாங்கள்லாம் ரசிகாள், நான் அதோ வரட்டு கருமட்டாள்னு நினைச்சிடாதீங்கன்னு பொடி வச்சு பேசுறாருங்க. அதே மாதிரி தான் பரீட்சித்தும் பொடி வச்சு பேசுவான். எங்களுக்கு தாத்பரியம் புரியும், டீட்டெயில்டாக சொல்லுங்கன்னு பரீட்சித்து பொடி வச்சு பேசுவான். ஏன்னா கேட்குறவாளுக்கு இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கேள், எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக சொல்லலாம், எந்த அளவுக்கு ரசமாக சொல்லலாம். ஏதான ரசம் சொல்லும்பொழுது ஏதான ஒரு தத்துவத்தின் கேள்வி கேட்டேன்னா ரசபங்கம் ஆகிடுமே, இந்த பயத்தோடு தானே பேசுவா. அப்போ கேட்குறவாள் ஒரு கேள்வி எப்படி கேட்கணும்னா, எங்களுக்கு இவ்வளோ தெரியும், எங்களுக்கு இவ்வளோ ரசிக்க முடியும், நாங்கள் இவ்வளோ ஓப்பனாக இருக்கோன்னு காமிச்சிட்டு ஒரு கேள்வியை கேளுங்கோ, சந்தோஷமாக கொட்டுவார் அவர் கதையை. இங்கே சூத பௌராணிக்கரை பார்த்து சௌனக ரிஷிகள்லாம் சொல்கிறார், வயம் துணவி திருப்தியாம உத்தம ஸ்லோக விக்ரமே யத் ஸ்ருண்வதாம். ஏன் எங்களுக்கு திருப்தி ஏற்படலைன்னா, நம்ம ஏதோ ஒரு பாயசம் அக்கார வடசல் எடுத்து ஒருத்தர் கொடுக்குறாருன்னா சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் வயறு லிமிட்டாக தானே இருக்குது. மேக்ஸிமம் என்ன 4 கப்பு சாப்பிட முடியுமா? எவ்வளோ சாப்பிட்டேன் நேற்று நீங்கள்? 2 கப்பு சாப்பிட்டேல, 3 கப்பு சாப்பிட்டேல, எவ்வளோ சாப்பிட முடியும் இன்றைக்கி? நல்லா தான் இருந்தது பாயசம், எவ்வளோ வேணாலும் விடுறதுக்கு தயாராக இருக்கா, எவ்வளோ சாப்பிட முடியும்? திகட்டலை, வயறு நிரம்பி எடுத்துப்பா. இடம்பை கூர் என் வயரே உன்னோடு வாழ்தல் அரிதுன்னு ஔவையார் சொல்கிறார். நல்ல பாயசம் இருந்தால் ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டு போகிற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி பில்ட் பண்ண வேண்டியது மாடாது. ஆனால் அந்த ப்ராப்ளம் காது கிடையாதுன்றார். யத் ஸ்ருண்வதாம், நான் கேட்டுட்டு காது நிறைஞ்சுதுன்னு சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இதுக்கு ரொம்ப அழகாக ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானம், ஒரு இந்திரியமும் ஒரு பூதத்தோட ரிலேட்டடாக. நம்ம ஸ்மெல் இருக்குது பற்றியெல்லாம் பூமியோட ரிலேட்டட், பூமி லிமிட்டட். நம்மளுடைய டச் இருக்குது பற்றியெல்லாம் அது காற்றோட லிமிட்டட், காற்றும் லிமிட்டட் தான், ஒரு சின்ன வேஃபர் தானே இருக்குது எர்த்தை சுற்றி. அதே மாதிரி நம்ம பார்க்கறதுங்கிறது அந்த ஒரு அக்னியோட ரிலேட்டட். அதே மாதிரி கேட்கறது எதோட ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா, சுவைக்கிறது தண்ணியோட ரிலேட்டட், அது ஒரு லிமிட்டட். கேட்கறது ஆகாசத்தோட ரிலேட்டட். இந்த ஸ்ரவணேந்திரியம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரோத்ரேந்திரியம் சொல்லக்கூடிய அந்த காது இஸ் ரிலேட்டட் டு ஸ்பேஸ். ஸ்பேஸ் இஸ் இன்ஃபினிட் இல்லையா? அதனால எவ்வளவு காதில் போட்டாலும் நிரம்பிடுத்துன்னு சொல்ல முடியாது, வயத்தில் போடுற மாதிரி. யத் ஸ்ருண்வதா, அது மட்டும் ஒருத்தர் சரி எனக்கு வயத்தில் இடம் இருக்குது, அவர் ஏதோ ஒன்று பண்ணி இது பாயசம்னு ஒன்று போட்டான்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட்டே நல்லா இல்லைன்னா போகிறோம் அப்படின்றோம். ஏன் வயரை நிரம்பிடுத்தோ அப்படிமோ, ஏன்னா டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. எத் ஸ்ருண்வதாம் ரசஜானம் ஸ்வாது ஸ்வாது பதே பதே. இது ஒவ்வொரு வேர்டும் ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம்னு இருக்கக்கூடிய பாகவதம் போருன்னு தோணலை. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, அவ்வளோ மதுரமாக இருக்குது. நாங்களும் கொஞ்சம் ஜுரம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு
நான் ஸ்வீட்டு சாப்பிட்டா கூட கசக்குமா கசக்காதா? ஸ்வீட்டில் பிரச்சனை இல்லை, வயத்துலேயும் இடம் இருக்குது, ஆனால் நாக்கில் போட்டால் கசக்கிறது. ஏன்னா ரசஜாலாக இல்லைன்னா எனக்கு ரசத்தை அறியக்கூடிய தன்மை போயிடுத்து. எதர் பை ஜுரமோ இல்லை என் நேச்சரோ அப்படியோ இல்லை என்ன ஆச்சோ தெரில. ஒரு கோவிதாவாக இருந்தால் ரசம் தெரியும், அதில் போச்சுன்னா ரசம் தெரியாதோன்னு. சரி, கோவிட் வந்தால் ரசம் தெரியாதோன்னு இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. அப்போது எனக்கு ரசம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், போருன்னு சொல்லிடுவேன். ஆனால் நாங்கள் எப்படிப்பட்டவா? ரசிக்காள். நீங்கள் கொடுக்கறது என்ன? பரமரசமாக இருக்குது. எப்படி எந்த மீடியமில் கொடுக்குறேன்? காதில் விடுறேன். அதனால திருப்தியே வரப்போகிறது இல்லை. நீ உங்களுக்கு திருப்தின்னு வர வரைக்கும் நீங்கள் சொல்லுங்க, அப்போ கூட நாங்கள் திருப்தி இல்லைன்னு தான் சொல்ல போகிறோம். இப்படி கேட்குறாவா கதையை. அந்த சவுனக்காலுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே ஆரம்பிக்கிறார், சத்தியம் பரம் தீமகி. சத்தியஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனான பரமேஸ்வரனை தியானம் பண்ணுங்கிறது தான் இதோட அர்த்தம். அந்த சத்தியஸ்வரூபம்னு என்னன்னு நாளைக்கு சொல்கிறேன். இப்போ தியானம் அப்படின்னு பண்ணும் முன்னாடி நம்ம சொன்னது ப்ராக்டிக்கலாக நல்ல கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏற்கனவே பண்ணியிருந்தோன்னா ஒன்றும் திடப்படுத்துங்க. இந்த பலன் எனக்குன்னு சொல்ல சொல்ல நம்ம ரொம்ப குறுகி போயிடுறோம். இது கிருஷ்ணனுக்கு சொல்ல விரிஞ்சு போயிடுவோம். நல்ல ஒரு விஷயத்தெல்லாம் நல்ல ஒரு ஹை பர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும், பார்க்க தெரியணும். குருநாதரே ரொம்ப அங்கலாய்ப்பார். பொதுவாக ஒருத்தர் வெளில போய் இப்படி வானத்தை பார்த்தாருன்னா எதுக்கு பார்க்குறான்னா இன்னைக்கு கொடை எடுத்துன்னு போகணுமா வேண்டாமான்ற வரைக்கும் தான் பார்ப்பார். ராத்திரி எவ்வளோ விண்மீன்கள் இருக்குது, எல்லாம் கரெக்டாக அந்த ஆர்பிட்டில் ஓடுறதே, எப்படி படைச்சிருக்கான், நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ், நம்பர் ஆஃப் கேலக்ஸி வருஷம் 10 டைம்ஸ் ஆகிட்டே போயின்னு இருக்கு. ட்ரில்லியன்றான், இது எவ்வளோ ஜீரோன்னு தெரிலன்றான், இன்க்ரீஸ் ஆகிட்டே போயின்னு இருக்குது. இப்படி ஒரு யூனிவர்ஸ் ஒருத்தன் படைச்சிருக்கானா, ஆஹா ஜென்மாதி அஸ்ய யதஹான்னு பார்க்க தோணித்துன்னா மனசு விரிஞ்சு இருக்கு. நம்மளுடைய ஒரு பகவானை நான் இன்னைக்கு ரொம்ப ஆசையாக பாடணும்னு ஆசைப்பட்டேன், என் தொண்டை கட்டி போயிடுத்து, கிருஷ்ணனே இல்லை அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை இதெல்லாம் புரியுமா? நம்மளை வச்சுட்டு பகவானை பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் கைட்டி வச்சு பகவான் ரொம்ப பெரியவன், எப்படிப்பட்ட ரசிக்கானாலே நானே வரக்கூடாது இல்லையா? வால்மீகி முனி எங்கேயுமே வால்மீகி வாட்சன்னு காட்டில் பற்றியில. நம்ம சுகமுனி தான் கதை சொல்கிறார். ரசிகராக இருக்கிறதுனால சுகமுனி பற்றியான கதை ஒரு ஸ்லோகம் சவுனக்கர் சொல்கிறார். சுகமுனியே காணாமல் போய்டுறார் பாருங்க. பாகவத்தில் எங்கேயும் சுகமுனி வராரோ, சுகவு வாச்சா இல்லைன்னா பாதராயின்னு வாச்சா, அவ்வளோதான். சுகமுனியே காணுவதில்லை, கிருஷ்ணர் தான் நிற்கிறார். சுகமுனி வரைக்கும் போக வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற சுகமுனியை சொல்கிறேன். நம்ம குருநாதருடைய வீடு தேடி வரவன் விட்டல் எல்லாம் பார்த்தேல, பார்த்துட்டு எவ்வளோ பேர் பண்டர்பூருக்கு கியூ கட்டின்னு போனாலுவா, எவ்வளோ பேர். நீங்களாம் இனிவே போவே, நான் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறேன். அந்த சீரீஸை பார்த்து எல்லாரும் பண்டர்பூர்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. யாருமே சொல்றவர் நம்மளை கூட பண்டர்பூரை அனுப்புற மாதிரி சொல்றாருன்னு யாருக்கும் தோணலை. அதுக்கு ஒன்றும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும். அடுத்த வாட்டி பிருந்தாவனம் நந்தகுமாரனும் எல்லாம் பிருந்தாவனத்துக்கு கியூ கட்டினா. அதுக்கு அடுத்த வாட்டி ரமண பகவானுடைய உபதேச உந்தியார் சொன்னார், எல்லாரும் திருவண்ணாமலை கியூ கட்டினா. அப்புறம் அடுத்த வாட்டி அவர் காக்கா குருவர்கள் காக்கா, உடனே எல்லாம் தஞ்சாவூர் பக்கம் கும்பகோணம் பக்கம் எல்லாம் அவசியம் போகணும். ரொம்ப அழகான விஷயம். எதுக்கு சொல்ல வரேன்னா, உண்மையான ஒரு ரசிகாச்சாரியார் தன்னை மறைச்சுருவார். அவர் சொல்கிற கதையில் அவரே இருக்க மாட்டார். அவர் சொல்லக்கூடிய கதா பாத்திரங்கள், அவர் சொல்லக்கூடிய அந்த கதாயோட ரசம், அது அப்படியே நம்மளை சூழ்ந்துடும். எல்லா ரசிகாச்சாரியாலும் அப்படி தான். நம்ம சத்குருநாதர் உட்பட, ஸ்ரீ அண்ணா உட்பட, அவர் என்ன பண்ணிடுவார், சொல்கிறவாளை மறைச்சிட்டு சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படி பதிச்சிடுவா. பத்தேல அப்படி தான் சுகமுனி சொல்கிறார், அப்படி தான் சூத்த போராணிக்கர் சொல்கிறார். அப்படி தான் சொல்லணும் கதையை. சொல்கிறவாளே மறந்து போயிடணும், அப்படி சொல்கிறார் அவர் கதையை. அதனால ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தியானம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய ஒரு மனசை நல்ல மேலே நான் கொஞ்சம் கட்டி விட்டுடலாம். அது இருக்கவே இருக்காது, திரும்பி வரதான் போகிறது. பகவத் தியானத்தும் போதாவது நானை கொஞ்சம் கட்டி விட்டு எவ்வளோ பெரிய விஷயம். ரசிகானா அப்படி இருக்க முடியாது, நானே வராது ரசிகாக்கு. நான் வந்தால் ரசிகா கிடையாது. இதுதான் பாகவதம் டிஃபைன் பண்ணுறது. தர்ம புரோஜித கைத்தவோ அத்திர பரமோ நிர்மத்சரானாம் சதா. சாதுக்கள்னா சதாம். அந்த சாதுக்கள் எப்படி இருப்பா? நிர்மத்சரானாம். நிர்மத்சரானா போட்டி பொறாமையே கிடையாது. இந்த நான் ஒன்று வந்துருத்துனா போட்டி பொறாம தானாக வந்துடும். நான் இருக்கு ஆனால் போட்டி போட மாட்டேன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. நான் வரும் ஆனால் கம்பேர் பண்ண மாட்டேன்னு சொல்லவே முடியாது. நான் எனதுன்னு ஒன்று வந்துருத்துனாலே கம்பேரிசன் வந்துடும். அப்படி கம்பேரிசன் வந்தால் ரசிக்க முடியாது இல்லையா? பாகவதத்தை ரசிக்கணும் அப்படின்னா அந்த நானை கொஞ்சம் கைட்டி போட்டுடணும். கிருஷ்ணனையே மையமாக வச்சுட்டு எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்கணுமே. இதனால எனக்கு என்ன ஆதாயம்? மோட்சம் வரைக்கும் ஆதாயம் தேடினா சரிப்பட்டு வராது. நான் தான் சொல்லிட்டேனே, லாஸ்ட் சாப்டர் டேக்கன் கேர்னா, அதை பற்றி ஏன் கவலைப்படணும்? இனிமேல் கிருஷ்ண கதையை ரசிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் ஃப்ரேமில் உட்காந்தா ரசிக்காக புவி பாவுக்காக. ரசிகாளுக்கும் பாவுக்காளுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ரசிகா என்ன பண்ணுவான்னா ஆஹான்னு ரசிப்பா, தேர்ட் பர்சனா. பாவுக்கா அந்த கதைக்குள்ள ஒரு பாத்திரமா போயிடுவா. For you to be a Bhavuka, you should have a working relationship with Krishna.
கிருஷ்ணனோட ஒரு உறவு இருக்கணும் உங்களுக்கு. ஒன்று கிருஷ்ணன் என் குழந்தைன்னு இருக்கணும், இல்லைன்னா கிருஷ்ணன் என் சகான்னு இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சேஃபான உறவு கிருஷ்ணன் என் எஜமான்னு இருக்கணும், இல்லைன்னா கிருஷ்ணன் என் ஆத்மஸ்வரூபம்னு இருக்கிறது வேதாந்த விசாரம் பண்ணக்கூடிய பக்தாளுக்கு. கிருஷ்ணன் என்னுடைய காதலன்கிறது ஒன்லி பிறந்து அதை பண்ணணும். நம்மெல்லாம் அதை ட்ரை பண்ணுறது எனக்கு தெரியல. அதுக்குன்னு சில பேர் பிறந்திருப்பா, அதை ரசிக்க தெரிஞ்சா போகிறோம். நமக்கு பொறுத்தவரையும் ராதா கிருஷ்ண யுகலம் நம்மாத்து ஒரு யுகலம், அவளை போஷிக்கணும்னு பண்ணக்கூடிய அந்த ஒரு எல்லாத்துக்குமே சேவை தான் அடிப்படை. அது என்னவா இருந்தாலும் சேவை தானே. ஒரு குழந்தைக்கு அம்மா சேவை தானே பண்ணுறா, ஒரு கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனும் சேவை தானே பண்ணுறா, ஒரு அப்பாவுக்கு ஒரு குழந்தையோ எஜமானனுக்கு ஒரு சேவகனோ சேவை தானே பண்ணுறான், நண்பனுக்கு நண்பன் சேவை தானே பண்ணுறான். ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை, 5 பாவத்துக்கும் அடிப்படை என்னன்னா சேவை தான். ஸோ நம்ம பண்ணக்கூடிய சேவை வேற, பண்ணக்கூடிய உதவி வேற. எனக்கு இதில் என்ன ஆதாயம்னு பண்ணக்கூடியதுக்கு உதவின்னு பேர். ஆதாயம் கேன் பி ஈவன் அ தேங்க்ஸ். இவ்வளோ பண்ணி என்னத்தை கண்டேனா அப்படின்னா அது சேவை கிடையாது. இப்படி பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பகவான் கொடுத்தானே, என் பாக்கியம் நினச்சி பண்ணுறது கைங்கரியம் சேவை. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த சேவை மனப்பான்மை எப்போ வரும்னா, நம்ம மனசில் நன்றி உணர்வு நல்லா தேக்கினா தான் இந்த சேவை மனப்பான்மை வரும். நன்றி உணர்வு இல்லாமல் சேவை மனப்பான்மை எள்ளளவும் வராது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு 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 பையன் அவனால் எதுவும் படிக்க முடியலன்னு வச்சுப்போம். அவனை பார்த்து ஒரு பெரிய ஜமீன்தார் என்ன பண்ணுறார், வாடா குழந்தை என்ன படிக்கணும் நீ, இந்த ஸ்கூலில் இந்த போய் சேருன்றார், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறார், அவனுக்கு யூனிஃபார்ம் வாங்கி தரார், ஷூ வாங்கி தரார், ஸ்கூல் முடித்த உடனே காலேஜில் அவரே சேர்க்கிறார், காலேஜில் சேர்த்த அப்புறம் காலேஜ் ஃபீஸ் கட்டுறார், ஃபீஸ் கட்டி காலேஜ் முடித்த அப்புறம் தன்னுடைய கம்பெனிலேயே ஒரு வேலையிலையும் போட்டுக்கிறார். இப்போ அவனுக்கு எவ்வளோ நன்றி உணர்வு இருக்கும் இருக்கா? அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம். இப்போ இந்த பையனுக்கு இவர் ஒன்றும் பத்திரிக்கையெல்லாம் வைக்கலை, கேள்விப்பட்டான் அவன். உடனே என் எஜமானோட பொண்ணு கல்யாணமா, நான் எதான் பண்ணணுமே, என்னை இப்படி ஆளாக்கி இருக்காரே, நான் எதான் பண்ணணுமே. ஓடுறான், ஐயா ஐயா ஏதான ஒரு கைங்கரியம் கொடுங்கய்யா, ஏதான ஒரு சேவை கொடுங்கய்யா அப்படின்றான். என்னப்பா எல்லாம் இருக்காப்பா, அவர் என்ன பெரிய கொழுத்த பணக்காரர், அவர் எல்லாத்துக்கும் ஆள் போட்டாச்சுப்பா, A to Z கேட்டரிங் எல்லாம் பார்த்தாச்சு. இல்லை எனக்கு ஏதானு வேணுமே. அவர் பார்த்தார், சரி நீ பந்தி விசாரின்னார். பந்தி விசாரிக்கிறதுனா எல்லாம் இருக்கா, ஓகேயா, எல்லாம் ரசம் வேணுமா மோர் வேணுமா, அவன் கையில் ஒரு பக்கெட்டும் இருக்காது. ரசம் வேணுமா மோர் வேணுமா விசாரிக்கிறது தான், அதை பண்ணுன்றான். உடனே சந்தோஷம், அவனுக்கு ஏதோ ஒன்று கிடச்சிதே, நன்றி போகிறான். உடனே பந்தி விசாரிக்கிறான். ஃபஸ்ட்டு பந்தி விசாரிக்கிறான், பசி. செகண்ட் பந்தி விசாரிக்கிறான், பரம பசி. மூணாவது பந்தி விசாரிக்கிறான், கொள்ள பசி. ஆனாலும் அவன் சந்தோஷமாக விசாரிப்பானா மாட்டானா? எல்லாம் முடித்தான், எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், எல்லாரும் கிளம்பி போயாச்சு. இப்போது அவன் அந்த எஜமான்கிட்டேன்னு வந்து தேங்க்ஸ்பா அப்படி விசாரிச்சாமைய பந்தின்னு எதிர்பார்ப்பானா, இல்லைன்னா பந்தி விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரேன்னு இவன் தேங்க்ஃபுல்லாக இருப்பானா? புரியறதோ? ரெண்டு தேங்க் தான். ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் எ தேங்க்ஸ் ஆர் ஆர் யூ ஃபீலிங் தேங்க்ஃபுல்? இஃப் யூ ஆர் ஃபீலிங் தேங்க்ஃபுல் when you are doing a service, then only it is called seva or service. If you expect even a thanks or even a smallest recognition, it is good. At least you are not doing for yourself. நல்லது தான். ஆனால் அதை சேவைனோ, அதை கர்மயோகம்னோ, இல்லைனா அதை ஒரு கைங்கரியம்னோ ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த கைங்கரியத்தோட வேல்யூ ஒரு குரு கிட்ட இருந்தால் தான் புரியும். அவர் ஏதான நமக்கு குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதுன்ற வார்த்தையுடைய ஜீவன் நீங்கள் ஒரு லிவிங் மாஸ்டர் கிட்ட போய் கைங்கரியம் பண்ணால் தான் புரியும். ஏங்குவார்கள் எல்லாரும். ஏதானு ஒன்று வார்த்தை சொல்ல மாட்டாளா, அந்த தீர்த்த பாத்திரத்தை வெயின்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் சாதாரண ஜனங்களுக்கு புரியாது. ஏன்னா அன்பு இருந்தால் தானே அதெல்லாம் புரியும், நன்றி இருந்தால் தானே புரியும். அன்புக்கும் நன்றிக்கும் ஒரு எள்ளளவு தான் வித்தியாசம். அந்த நன்றி வந்துடுத்துனா தானாக அன்பு வந்துடும், தானாக பக்தி வந்துடும், பக்தி வந்தால் தானாக ஞானம், ஞானம் வந்தால் தானாக பிரேம. இதெல்லாம் தான் ஒரு 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 பிரவாகம் இல்லையா? அதனால இங்கே அவர் சொல்கிறார், நம்ம நிஜமாகவே சத் சங்கத்தில் ப்ரோக்ரஸ் ஆகி பிராணன் விட்ட அப்புறம் கிருஷ்ணன் கிட்ட போவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விடுறதுக்கு முன்னாடியே அனுபவம் வேணும்னு ஆசைப்பட்டேன்னா இதுதான் வழி. ஃபர்ஸ்ட் சம்ஹவ் க்ரோ கிருத்தஜ்ஞதா, நன்றி உணர்வு. நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது கிருத்தக்னேனா நன்றியை கொன்றவன் அர்த்தம். கிருத்தக்னே நாஸ்தி நிஷ்கிருதிஹி. இதே தான் திருவள்ளுவர் சொல்றார், எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டு உய்வில்லை செய் நன்றி கொன்ற தமர்க்குன்றார். யாரு கிரேட்ஃபுல்லாவே இல்லையோ, நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கானோ உய்வே கிடையாது. ஈ கேன் நாட் பி எலிவேட்டட்ன்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த நன்றி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஆதாரம், அந்த நன்றி தான் கர்மயோகத்துக்கு ஆதாரம், அந்த நன்றி தான் பக்திக்கு ஆதாரம். அதனால இந்த நன்றி தான் நம்மளுடைய ஞானம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதனால இஃப் வி வாண்ட் டு ரியலி டூ கர்மயோகா, ஃபர்ஸ்ட்
கிருத்தகஸ்மர கிருத்தகஸ்மரன்னு வேதம் சொல்கிறது. 2 விஷயமா அர்த்தம். அவர் பக்கம் பார்க்கும்பொழுது கிருஷ்ணனை பார்த்து அப்பா நான் பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஸ்மரிச்சுன்னு என்னை கரையேற்றுன்னு அர்த்தம். நம்ம சைடு பார்க்கும்பொழுது பகவான் நமக்கு பண்ணக்கூடிய கிருப்பை எத்தாயிரம் ஸ்மரி. ஆனால் தான் முதல் ஸ்துதியே குந்தி ஸ்துதி. குந்தி ஸ்துதி வேற எதுவுமே கிடையாது, கிருபாஸ்மரணம். துருவஸ்துதி வேற எதுவுமே கிடையாது, கிருபாஸ்மரணம். பீஷ்மஸ்துதி வேற எதுவுமே கிடையாது, கிருபாஸ்மரணம். பிரகல்லாத ஸ்துதி வேற எதுவுமே கிடையாது, கிருபாஸ்மரணம். அண்ட் எல்லா ஸ்துதிகளையும் ஆதாரம் என்னன்னா கிருபாஸ்மரணம், கிருபாஸ்மரணம். ஒரு பெரியவர் சொன்னார் கிருபாஸ்மரணம் தான்ப்பா பக்தின்ட்டார். அப்போ நினச்சி பாருங்க நன்றி உணர்வுக்கு எவ்வளோ இருக்கு இல்லையா? அதனால நம்ம ஒரு தியானத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா நன்றி உணர்வு வேணும். பகவானை டெய்லி பூஜை போடுறோம்ல, பூ போடும்போது கையை இப்படி கொடுத்துருக்கியப்பா, பூ போடுற அளவுக்கு வச்சிருக்கியப்பா, பூ வாங்கிறதுக்கு ஒரு வசதி கொடுத்துருக்கியப்பா, நான் கூட உன்னை நிம்மதியாக மேலே கூரை இருந்துட்டு உன்னை ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியத்தை ஃபைண்ட் சம்திங் விச் இஸ் வெரி லோ டேக்கன் ஃபார் கிராண்டடை ஸ்மரிக்குவோம் கிருப்பையா. இதுதான் இருக்கவே இருக்கேன்னு விட்டுறாதீங்க. ஏன்னா அப்படி இல்லாதவ எவ்வளோ பேர் இருக்கா இந்த ஒரு டைமில் உலகத்தில் எவ்வளோ பேர் மேலே இடிஞ்சு எப்போ உழுன்னு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கா. பாரத தேசத்தை பகவான் காத்துட்டு இருக்கான். சௌக்கியமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். நமக்கு ஒரு இடம் இருக்குது, நமக்கு ஒரு பூஜை ரூம் இருக்குது, நமக்கு ஒரு கிருஷ்ணன் இருக்கான், நமக்கு ஒரு ராதாராணி இருக்கா, நமக்குன்னு ஒரு பூஜை பண்ணுறதுக்கோ பாகவதம் படிக்கிறதுக்கோ நம்ம குடும்பம் அனுகூலமாக இருக்குது, நமக்குன்னு இருக்கக்கூடிய பந்துக்கள்லாம் நம்மளை தடை பண்ணுறது இல்லை. பகவான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த நன்றி உணர்வை வளர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் பகவான் நம்மளை தூக்கிட்டு போயிடுவான். பகவான் கையை அப்படி நீட்டுறான், கீழே ஏதோ ஒரு இடத்துல மாட்டின்னு இருக்கோம், அவன் கையை பிடிக்கணும்னு தான் சொல்கிறான், மற்றபடி நான் இழுத்துட்டு போகிறேன்றான். இந்த பகவானுடைய கையை பிடிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா நன்றி உணர்வை நிறையா வளர்த்துக்கணும். அதனால் பாகவதமே அதை தான் காட்டுறது, எல்லாமே நன்றி உணர்வு. இந்த குந்தி தேவி எந்த அளவுக்கு நன்றி உணர்வில் இப்படி மெச்சூர் ஆகிட்டான்னா வர கஷ்டத்தெல்லாம் அவள் பெரிய பிளெஸ்ஸிங்காக எடுத்துகிட்டு இருக்கா. அவள் விஷான் மகானே புருஷாத தர்ஷனான்னு பெரிய லிஸ்ட்டு போடுறார். கிருஷ்ணனே கொஞ்சம் பார்த்தான், என்ன இது இந்த அத்தை ஏதோ சொல்கிறாளே, ஏதானு பிளேம் பண்ண போகிறாளா, என்னன்னா நல்ல வேலை எனக்கு கஷ்டம் வந்தது கிருஷ்ணான்றான். இப்படி யாருன்னு சொல்லுவாள். கிருஷ்ணன் பார்த்து சந்தோஷப்பட்டான். சதுர்விதா பஜன் தேமாம் சொன்னேன், இது என்ன 5வது விதமாக இருக்குது. கஷ்டம் வந்தால் பஜனை பண்ணுவா, இஷ்டம் கை கொடுக்கறதுக்கு பஜனை பண்ணுவா, கஷ்டமோ இஷ்டமோ ரெண்டும் இல்லாமல் ஞானம் வேணும்னு சில பேர் பஜனை பண்ணுவா, சில பேர் ஞானியாக இருந்து பஜனை பண்ணுவா. இந்த அத்தை பாட்டி கஷ்டம் வரணும்னு பஜனை பண்ணுறாளேன்னு பார்க்குறான். ரொம்ப அழகாக அவள் சொல்கிறா, ஒரு ஸ்டார் போட்டு கண்டிஷன் அப்ளைன்னு எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி குந்தி சொல்கிறா, எந்த கஷ்டம் வந்தால் நான் உன்னை ஞாபகம் வச்சுப்பேனோ, உனக்கு மறதி இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி கஷ்டத்தை கொடு. எந்த கஷ்டம் வந்தால் உடனே கிருஷ்ணான்னு எனக்கு வருமோ அந்த மாதிரி கஷ்டத்தை கொடு. அது கஷ்டமே கிடையாது, அனுகிரகம்ன்றா. பாகவதத்திலே பார்த்தேன்னா சாபம் அனுகிரகம் ஆப்போசிட்டே கிடையாது, எதிர்மறை சொல்களே கிடையாது. எங்க பார்த்தாலும் அனுகிரகார்த்தம் சாபம். அதில் அனுகிரகார்த்தம் சாபம் எங்க வருது? நம்ம பகவானுடைய தாமோதர லீலையில் வருது. நாரதர் பார்க்கிறார், நலகூபுரன் மணிகிரீவனை பார்க்கிறார், இவாளை அனுகிரகம் பண்ணணும்னு சாபம் கொடுக்குறாராம். அப்போ பார்த்தேளா, இந்த அனுகிரகம் சாபம்னு இந்த துவந்தம் போச்சுனாலே யோகா சமத்துவம் உச்சதே. இஃப் யூ ஹேவ் தட் gratitude to the brim in your heart, துவந்தம்லாம் உங்களுக்கு டச்சே பண்ணாது. எல்லாம் அனுகிரகம் பார்த்துட்டு போவே. பகவான் பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணுறான். நமக்கு ஏதோ ரேண்டமாக யாரும் எல்லாம் பண்ணலை. நம்ம கர்மாவை வச்சுட்டே பிளான் பண்ணுறான், நம்ம காலத்தை வச்சுட்டே பிளான் பண்ணுறான், நம்ம ஸ்வபாவத்தை வச்சுட்டே பிளான் பண்ணுறான். ஒரு பொம்மலாட்டக்காரன் 3 த்ரெட்டுனால ஒரு பொம்மையை ஆட்டி வைக்கிற மாதிரி காலம் கர்மம் ஸ்வபாவம்ன்ற 3 ஒரு அழகான நூல்கள்னால நம்ம வாழ்க்கையை அழகாக நடத்தின்னு தான் போகிறான். அந்த நடத்தின்னு போகும்பொழுது அவனை நடத்த உடனும் நம்ம அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். சில சமயம் உனக்கு வியாதி சரியாக போகணுன்னா கொஞ்சம் ஊசி போடத்தான் போடணும். அதுக்காக இந்த டாக்டர் மேலே இனிமேல் நான் கூட பேசவே மாட்டேன் டாக்டர்னா என்ன பண்ண முடியும்? அதனால தான் ஆழ்வார் சொல்கிறார், குலசேகர் ஆழ்வார், நம்ம ஊர் ஆழ்வார், வாழாளறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவ கோட்டம்மானி ஆளா உனதருள் பார்ப்ப நடியேனே. ஒரு டாக்டர் வரார், உனக்கு அறுவை சிகிச்சை பண்ணாதான் உங்களோட பிழைக்க வைக்க முடியும்ன்றார். உடனே பேஷண்ட் பார்க்குறார், என்னமோ பண்ணுங்கோ, எப்படியோ நான் வாழ்ந்தா சரின்னு கை கூப்புறார். உடனே டாக்டர் பார்த்தார், அறுவை சிகிச்சைன்னு என்ன தெரியுமா? வா அழாளறுத்து, நான் ஸ்கேப்பல்னால உன் ஸ்கின்னை வெட்டுவேன், சுடினும் லேசர் ட்ரீட்மெண்ட் போட்டு எரிப்பேன், பண்ணுங்க டாக்டர், பண்ணுங்க டாக்டர், ஏன்னா எப்படியோ நான் காப்பாத்து. ரேடியேஷன் தெரப்பிலாம் சொல்கிறார். அதில் வாழாளறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன். இன்ஃபேக்ட் நேற்று வரைக்கும் அந்த டாக்டர் யாரோ நான் யாரோ, யார் என்னை கிழிச்சு
எனக்கு சூடு போட்டாரோ அன்னிலேருந்து அவர் மேலே எனக்கு ஒரு அன்பும் மதிப்பும் நன்றியும் இன்னும் ஜாஸ்தியான போயிடுது. என்ன ஒரு ஆச்சரியம்! ஒருத்தர் கிழிக்கிறார், ஒருத்தர் சூடு போடுறார், அவர் மேலே அன்பா வைக்கலாமா? டாக்டர்னு புரிஞ்சின்றதுனால வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா. இந்த வித்துவக்கோடுன்னு இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து சொல்கிறார் குலசேகர ஆழ்வார், நீ எவ்வளவு துயரம் கொடுத்தாலும் எனக்கு தெரியும், என் நல்லதுக்காக தான் இது பண்ணுறேன். இதைத்தான் யோகி ராம் சூரத்குமார் சொல்லக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் வச்சனத்தை குருநாதர் எப்போ எங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். வாட் எவர் தட் ஹேப்பன்ஸ் இன் அவர் லைஃப், அது ஏன் நடக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஆல் தட் ஹேப்பன்ட் இஸ் பர்ஃபெக்ட், ஆல் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இஸ் பர்ஃபெக்ட், ஆல் தட் ஹேப்பன்ஸ் இஸ் பர்ஃபெக்ட் பிகாஸ் மை ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட்ன்ட்டார் அவர். நடக்கிறதுலாம் சரியாக தான் நடந்துட்டு இருக்கு, யாரும் ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணல. நமக்கு ஐ டோன்ட் நோ வாட் ஐ டிட் டு டிசர்வ் இட் நீ கேட்கவே வேண்டாம். நான் இதெல்லாம் எனக்கு தெரில சார், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லவனாக தான் இருந்தேன், எனக்கே இந்த கஷ்டம் வருதுலாம் நினைக்காதீங்க, தெரியாமல் என்ன பண்ணியிருக்கோமோ யாருக்கு தெரியும். அதனால இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், நடக்கிறதெல்லாம் சரியாக நடக்கிறது, நடத்துகிறவன் சரியாக நடத்தின்னு வரான், அதை புரிஞ்சுட்டா போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறார், we should not only accept what is happening in our life, we should also be grateful for it என்றார். நம்ம பகவான் நம்மளை வாழ்க்கையில் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் போடும்பொழுது அதை ஏற்றுக்கொள்றதே பெரிய விஷயம். அனாவசியமாக கேள்வி கேட்டு பகவானே என்ன உன் காது இல்லையா கண்ணு இல்லையான்னு கேட்காம பண்ணுறதெல்லாம் சரியாக பண்ணுறாங்க கிருஷ்ணன் அப்படின்னு ஏற்றுக்கிறதே பெரிய விஷயம். அவர் ஒருபடி மேலே போய் சொல்கிறார், பி கிரேட்ஃபுல் ஃபார் இட் பிகாஸ் யூ நீட் இட். இதுதான் பக்தனோட லட்சணம். இந்த லெவலில் இருந்தால் தான் தியானம் பண்ண உட்காரும் பொழுது அனாவசியமாக மனசு சலிப்படையாமல் இருக்கும். ப்ரிப்பரேஷன் இஸ் எவ்ரி திங் இல்லையா? ஒருத்தர் ஒரு கோடாலினால் ஒரு மரத்தை வெட்டுறார், வேற ஒரு இடத்துல மரத்தை நட்டுடுவார், கவலைப்படாதீங்கோ. அப்படி வெட்ட போகும்பொழுது அந்த கோடாலியால் மரத்தை வெட்ட போகும்பொழுது அந்த கோடாலியை 1 மணி நேரம் தீட்டுவார். ஒரு அடி அடித்தா மரம் டப்புன்னு விழுற மாதிரி இந்த தியான யோகம் ரொம்ப சிம்பிள். நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவேன், பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இருக்குது, ஏகாதசத்தில் இருக்குது, கபிலோபாக்கியானத்தில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. பகவத்கீதையில் இல்லாத தியான யோகமா? ஆனால் அந்த தியானம் போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் இஸ் எவ்ரி திங். அந்த ப்ரிப்பரேஷன் தான் ப்ரிப்பேர்ட் யூ. நாளைக்கு உங்களுக்கு தியானம் நம்மளே பண்ண போகிறோம். நம்ம உட்காந்து வி வில் டூ தியானம். குருஜி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தியானம், மகாமந்திரத்தை வச்சுட்டு தியானம். நிறைய குழந்தைகள் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆர் கெட்டிங் ஸோ மச் பெனிஃபிட்டட் பை தட் தியானம். சுலபமான தியானம். அதை நாளைக்கு பண்ணுவோம். பண்ணிவிட்டு தியானத்தில் வேண்டிய விஷயங்கள்லாம் ஒரு 45 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் ஞானம்னா என்ன, பாகவத ரீதியாக தான் நான் பேசுவேன். அதில் ட்ரை வேதாந்தமாக இருக்காது. ஏன்னா வேதாந்தமே ட்ரை கிடையாது. என்ன கேட்டேன்னா வேதாந்தமே ரசிக்கமாக இருக்குது. இந்த உபனிஷதெல்லாம் பகவத் பாதாளுடைய பாஷ்யமாக இருக்கட்டும், பகவத் ராமானுஜரோடைய பாஷ்யமாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம கௌடியா சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய பாஷ்யங்களாக இருக்கட்டும், எப்படி இருக்குது ஒன்று சலைக்கிறதா அப்படி தான் எழுதியிருக்கார் அவர். அதுவும் அந்த உபனிஷத்தில் பகவத் பாதாள்லாம் ஒரு நம்ம இன்டலெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எங்கேயோ ஒரு இடத்துல கூட்டின்னு போய் நிறுத்திடுவார். ஒரு 10 நிமிஷத்துக்கு தாட்ஸே வராது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு நாளைக்கு. ஐ எம் கோயிங் டு டெல் யூ த உதாரணம் ஆல்சோ. இந்த சாண்டோக்கிய உபனிஷத் பாஷ்யம் சத்வித்யெல்லாம் ஆதிசங்கர பகவத் பாதால் அப்படி எடுத்து காட்டுறார் ஆர்கியூமெண்ட்ஸு. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உண்மையாக அதை ஃபாலோ பண்ணின்னு தாரணை வச்சேன்னா 10 நிமிஷம் அப்படியே சைலண்ட் ஆகிடும் மைண்டு இல்லையா? அப்படி தான் பாகவதமும் 3வது ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தம் 5வது ஸ்கந்தம்லாம் டீல் பண்ணுறது. அது சொல்லிகிட்டே போகும்பொழுது திடீர்னு நம்மளால் கேள்வியை கேட்க முடியல. யாருக்கு அந்த அனுபவம் வந்ததுன்னா விதுரருக்கு வந்தது. இங்கே படிச்சேல முதல் 3 ஸ்கந்தம், முதல் 2 ஸ்கந்தம், முதல் ஸ்கந்தம் நம்ம சவுனக்கர் கேட்குறார், நம்ம சூத்த பௌராணிக்க சொல்கிறார். 2வது ஸ்கந்தம் நம்ம சுகமுனி ஆரம்பிக்கிறார், அவர் தான் வரியான் யசதே பிரஷ்னஹான்னு ஆரம்பிக்கிறார். 3வது ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தம் ட்ராக் மாறுறதானோ, அந்த 3வது 4வது ஸ்கந்தம் மைத்ரேய விதுர சம்வாதமாக ஓடின்னு இருக்கு. ஏன்னா பாகவதம் அவ்வளோ இன்க்ளூசிவ் பாருங்கோ. அந்த விஷ்ணு புராணத்தோடைய விஷயத்தை பாகவதம் இங்கே காட்டுறது. ஏன்னா இந்த மைத்ரேயருக்கும் பராசரருக்கும் ஏற்பட்ட ஒரு சம்வாதத்தை தான் விதுரர் சொல்ல போகிறார், இங்கே மைத்ரேயர் சொல்ல போகிறார். அதை தான் இங்கே காட்டுறார் அவர் திரும்ப. அதனால இங்கே விதுரர் போகிறார், நிறைய கேள்வி, ஒரு சாப்டர் ஃபுல்லாக கேள்வி. ஐ திங்க் 3rd cantoல 7th chapter 8th chapter கேள்வி மேலே கேள்வி கேட்குறார். மைத்ரேயருடைய தாரணா சக்தி பாருங்கோ, அத்தனை கேள்வியும் வாங்கிக்கிறார். ஒவ்வொரு கேள்வியாக பதில் சொல்லின்னு வர்றார். மொத்தமாக ஒரு 23-24 கேள்வி கேட்டிருப்பார் மினிமம். பதில் சொல்லிகிட்டே வராரா? மேக்சிமம் ஒரு 12-13 கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பார். விதுரருக்கு ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கும்போது பொலன்னு கண்ணீர் வந்துடுது. அப்படியே உடல்லாம் சிலிர்க்கிறது, தொண்டை கத்கதமாறுது. நமஸ்காரம் பண்ணுறார், கையை கூப்புறார், ராதே ராதேன்றார். மைத்ரேயர் சொன்னார், அப்போ உன் டவுட் லிஸ்ட்டில் நான் பாதி தானே கவர் பண்ணேன், நோ மோர் டவுட்ஸ்ன்றார்.
கேள்விகளே போயிடுத்து சுவாமி, இனிமே பதிலுக்கு நான் எங்கே கேட்க போகிறேன்? இதில் ஒரு சீக்ரெட் சொல்லட்டா உங்களுக்கு? சாநித்தியம் தான் எவ்ரி திங். இஃப் யூ ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அ மகாத்மா, அவர் ஒன்று பேசலாம், நீங்கள் ஒன்று கேட்கலாம், நீங்கள் ஒன்று கேட்கலாம், அவர் மட்டுக்கு பேசின்னு இருக்கலாம். அவருடைய ப்ரெசன்ஸில் இருக்கேள் பற்றியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ காது வழியாக புத்திக்கு போகிறது தான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அதை விட பெருசாக ஒன்று வேலை செய்யும். என்னென்னா அவர் கண் வழியாக ஹிருதயத்தை தொடரார் பற்றியல, அதுதான் வேலை செய்யும். இங்கே அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே வரார். ஃபுல்லாக சொல்லி முடிக்கலை, ஆனாலும் விதுரர் சொல்லிட்டார், எனக்கு ஹிருதயத்தில் பிரேம பூர்ணமாக எடுத்து, எங்கே பிரேமம் இருக்கோ அங்கே கேள்வியே வராது, ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய கிருப்பையினால் பிரேமம் வந்துடுத்து, நான் கிளம்புறேன்னு கிளம்பி போயிட்டார் அவர். அப்படி தான். தேர் ஆர் சம் கொஷின்ஸ் விச் கேன் பி ஆன்சர்ட், தேர் ஆர் சம் கொஷின்ஸ் விச் ஹேஸ் டு ஃபால். அந்த கொஷினே காணாமல் போகணும். எனக்கே இந்த கஷ்டங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் பதில் கிடையாது. அந்த கேள்வியே மறக்கடிக்கும் சத் சங்கம் இல்லையா? அதனால தான் துருவன் சொல்கிறான், சத் சங்கத்தில் போனோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கதாமிருத பான மத்தஹா அப்படின்ட்டான். கதையை கேட்க 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 நமக்கு ஒரு சின்ன ஒரு பானம் குடித்தா, பொதுவாக ஒரு டாக்டர் அறுவை சிகிச்சை பண்ணால் முதல்ல அனஸ்தீஷியா கொடுக்குற மாதிரி நம்ம கஷ்டங்கள்லாம் நம்ம கஷ்டப்படுத்தாமல் ஒரு மிதப்பு கொடுக்குமாம் சத் சங்கம். அந்த மிதப்பு கொடுக்கும்பொழுதே பகவான் உள்ளே புகுந்து நம்மளுடைய அந்த ஒரு அகங்கார மமகாரத்தெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிப்பான். அவன் நேராக பண்ணான்னா அறுவை சிகிச்சை ரொம்ப கஷ்டம். நம்ம உடலுடைய அறுவை சிகிச்சையே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது மனசில் இருக்கக்கூடிய நான் எனதுன்னு ஜென்மாவாக கொண்டு வரக்கூடிய அறுவை சிகிச்சை எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். பெயினே தெரியாத மாதிரி என்ன பண்ணுறான்னா, பகவத் கதை 5 நாள் கேட்டுட்டே இருக்கும்போது உள்ள பகவான் காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான் பகவான் 2வது சாப்டரில் 1 ஸ்கந்தத்தில், காது வழியாக பிரவிஷதி கர்ணரந்திரேன்னு, நான் காது வழியாக உள்ளே போய் நான் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் உங்கள் ஹிருதயத்தில் உட்காந்து நான் பண்ணிட்டு இருக்கேன், விதுநோதி சுக்ருத் சதாம் அப்படின்றார். அதனால கதை கேட்க கேட்க என்ன அர்த்தம், ரொம்ப புத்தியால் கதை கேட்காதீங்க, ஹிருதயத்தால் கதை கேளுங்க. கிருஷ்ணனுடைய கதை மட்டும் புத்தியால் கேட்கக்கூடாது இல்லையா? ஏன்னா கற்பார் ராமபிரான் அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிறார். லேர்ன் லைஃப் ஃப்ரம் மரியாதா புருஷோத்தம் ராமச்சந்திர பிரபு. கேட்பார்கள் ப்ளூரல் பதில, கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பாரோ. அங்கே கற்பார் சிங்குலர். ராமாயணம் வில் டீச் டிஃப்ரெண்ட் லெசன்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் யூ டிபெண்டிங் ஆன் யுவர் நீட். ஆனால் கேட்பார்கள் கூடியிருந்து குளிரணும் அப்படின்னா, கிருஷ்ணனுடைய கதையை யார் தான் கேட்க மாட்டா? எல்லாருக்கும் ஒரு மழை மாதிரி அது. கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி. இதில் நீ கற்றுக்க வேண்டியதெல்லாம் எதுவும் கிடையாது. இருக்கா இருந்துட்டு போட்டோம். ரசிகாலாம் வாட் இஸ் த லெசன் ஐ லேர்ன் டுடேன்னு கேட்க மாட்டா. ஐ என்ஜாய்ட் இட் இல்லையா? ஒரு புஸ்தகத்தை படிக்கிறோம், அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்ததுன்னா, ரொம்ப நல்லா இருந்தது சார்னு போகும்போது, வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் தட் புக் அப்படின்னா, என்னத்தை லேர்ன் பண்ணுறது, நல்லா இருந்தது அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் எதுவும் லேர்ன் பண்ண வேண்டாம். லேர்னிங் இங்கே நடக்கும், பகவானுடைய காரியம் இங்கே நடக்கும். நீங்கள் ஹிருதயத்தால் கேளுங்கோ, காதுனால கேளுங்கோ. அதனால தான் ரொம்ப அழகாக அந்த பரீட்சித்து சொல்கிற வார்த்தைகள்லாம் மயக்கிற மாதிரி பேசுகிறான். ஸ்ரோத்ர மனோபிராமாத்துன்ட்டான். அதாவது ஸ்ரோத்ர ஸ்ரவணேந்திரியாபிராமாத்துன்னு சொல்லியிருக்கணும். காதில் தேனை ஊட்டினா காது தானே நிற்கும். அவன் சொல்கிறான், நீங்கள் காதில் தேன் விட்டு என் மனசு நிற்கிறதுன்றான் தேல. ஏன்னா அப்படி போகணும், அது இப்படி போகக்கூடாது. அதுதான் கிருஷ்ண கதை. கேளுங்கோ, சந்தோஷமாக பி எ சைல்டு, என்ஜாய் கிருஷ்ண கதை. புத்தியெல்லாம் கைட்டி விட்டுடுங்கோ, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் ஆயிடுங்கோ, கேளுங்கோ. அப்படி என்ஜாய் பண்ணும்போது காரியம் நடக்கும். உள்ள கண்ணன் மாற்றிடுவான் எல்லாரையும். அவன் பண்ண வேண்டிய வேலையை பண்ணிவிடுவான். எப்படி பண்ணுவான்னு அவனுக்கு தான் தெரியும். அது வேற யாருக்கான்னு தெரிஞ்சால் அவன் கண்ணன் ஆகிடுவான். கண்ணனுக்கு தான் தெரியும் அப்படின்னு. அப்படிப்பட்ட விஷயம். அதனால சம்மன் எசன்ஸ் என்னன்னா, தியான யோகத்திலேருந்து தான் தியானத்தை சூச்சனம் பண்ணுற மாதிரி தான் பாகவதம் ஆரம்பிக்கிறது. சத்தியம் பரம் தீமகின்னு. அதே மாதிரி தியானத்தை சூச்சனை பண்ணுற மாதிரி தான் 12ல் 13 முடியறது. சத்தியம் பரம் தீமகி திருப்பி பூர்த்தியில் வருது. ஏன்னா பாகவதமே நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னா போக போக என்ன ஆகும்னா தியானம் தானாக வரும்னு காட்டுறது பாகவதம். நாளைக்கு தியானத்தையும் ஞானத்தையும் பார்ப்போம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். சத்குரு மகாராஜ் கி.